ஹலோ வணக்கம் சார். ஹலோ சார் கேக்குதுங்களா சார்? எஸ் சார். ஹலோ ஹலோ சார். சார் உங்க வாய்ஸ் கேக்குதுங்க சார். வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. எஸ் சார் கேக்குது சார். காலையில நம்ம வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்த பிறகு எந்தெந்த வரிகள்லாம் ஜிஎஸ்டியை கூட வந்து மெர்ஜ் ஆனது, இதெல்லாம் மெர்ஜ் ஆகல அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா? மத்திய வரிகள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, தென் அடிஷ்னல் கஸ்டம்ஸ் டியூட்டி, எதிர்நீக்க சுங்க வரி, கூடுதல் சுங்க வரி, சேவை வரி, கல்விக்கான செஸ், சரக்கு மீதான செஸ் அண்ட் சர்சார்ஜ், சேவை மீதான செஸ் மற்றும் சர்சார்ஜ், இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கூட மிங்கிள் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி செஸ் அண்ட் சர்சார்ஜ் நம்ம வந்து இதுல டீட்டெயிலா பார்க்கல. செஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி டாக்ஸ் லெவிட் ஃபார் த பர்டிகுலர் பர்பஸ். சரிங்களா? சர்சார்ஜ்ன்றது பெர்மனண்டா இருக்கும், அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக தான் டாக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசா கூட பகிர்ந்து அளிக்கப்பட மாட்டாது. அதாவது ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க இல்லையா? அதுல வந்து அந்த பர்வி உள்ள ஃபினான்ஸ் கமிஷனோட பர்வி உள்ள இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் வராது. செஸ் அண்ட் சர்சார்ஜ் ரெண்டுமே வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட், அந்த கஜானாக்கு போயிடும், மத்திய அரசாங்கத்தோட கஜானாக்கு போயிடும், மாநில அரசுக்கு பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து செஸ் அண்ட் சர்சார்ஜ். ரைட்டுங்களா? அப்புறம் மாநில வரிகள் இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டியை கூட மிங்கிள் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா மதிப்பு கூட்டு வரி, விற்பனை வரி, இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டியை கூட அப்புறம் உள்ளாட்சிகள் விதிக்கும் வரிகள் என்னோட ஐடி இத ரிமூவ் பண்ணு. லாட்டரி, சூதாட்ட வரி, இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கூட அப்படியே சங்கமம் ஆயிடுது. இப்ப ஜிஎஸ்டி வந்த பிறகும் வந்து சில டாக்ஸ் வந்து செப்பரேட்டா டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய வரிகள், இதுல வந்து பாத்தீங்கன்னா வருமான வரி, சொத்து வரி, தான வரி, மத்திய முத்திரைத்தாள் வரி, புகையிலை பொருள் மீதான அடிப்படை கலால் வரி, எண்ணெய் நிறுவன வளர்ச்சி செஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் மாநிலங்கள் விதிக்கக்கூடிய வரிகள், கூடுதல் சொத்து வரி, மாநில முத்திரைத்தாள் வரி, பயணிகள் சரக்கு வாகன வரி, சாலை வரி, வண்டி கட்டணம், மின்சார வரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட பரவிவுக்கு வெளியில இருக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரி ஏய்ப்பு. நம்ம காலையில பார்த்தோம் வரி ஏய்ப்புனா என்ன, வரி விலக்குனா என்னன்னு பார்த்தோம். வரி ஏய்ப்புன்றது வந்து சட்டத்திற்கு முரணானது. வரி விலக்குன்றது சட்டத்துல இருக்கிற விதிவிலக்குகளை பயன்படுத்தி நம்ம வரி செலுத்தாம அவாய்ட் பண்றது. சரிங்களா? டாக்ஸ் எவேஷன், டாக்ஸ் அவாய்டன்ஸ் நம்ம நேற்றே பார்த்தோம்னு நினைக்கிறேன். டாக்ஸ் எவேஷன் வந்து இட் இஸ் அன் இல்லீகல் ஆஸ்பெக்ட், அதாவது தெரிஞ்சே வந்து டாக்ஸ் கட்டாம போறது. சரிங்களா? டாக்ஸ் அவாய்டன்ஸ்ன்றது சட்டத்தில் இருக்கிற விதிவிலக்குகளை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் ஒரு 50,000 கொடுக்குறோம், பிரைம் மினிஸ்டர் 50,000 எக்ஸம்ஷன் பத்தி நம்ம வந்து விதிவிலக்கு கேட்டு வாங்கிடுவோம். தட் இஸ் கால்ட் டாக்ஸ் அவாய்டன்ஸ். வேணுன்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வருமானத்தை மறைக்கிறது. எப்படிலாம் மறைக்கிறோம்? தனிநபர், நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் ஆகியவை சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருப்பது. உண்மையான வருமானத்திற்கும் வரி அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட தொகைக்கும் உள்ள வேறுபாடு வரி ஏய்ப்பாகும். வரி ஏய்ப்புனா என்னன்றது, இப்போ நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் கவர்மெண்ட்ல. சரிங்களா? இப்போ நான் இன்னொரு வகையில வந்து என்னுடைய வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீடு வந்து எங்க மிஸ்ஸஸ் பேர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகை விட்டு சம்பாதிக்கிறேன். அந்த 10,000 ரூபாயை வந்து நான் அரசுக்கு கணக்கு காமிக்காம இருந்தேன்னா இந்த 10,000 இஸ் கால்ட் டாக்ஸ் எவேஷன். ரைட்? அது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய நாலேஜுக்கு போகாது. 10,000 ரூபாய் மாசம் 10,000 ரூபாய் வாங்குறேன் ரெண்டுக்காக, வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். அந்த 1,20,000 நான் வந்து டாக்ஸ் கட்டாம மறைச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். That is called tax evasion. Hello sir. Hello sir. அதுதான் வந்து கருத்து பணம். ரைட்டுங்களா? Sir. அதுதான் பாப்போம். அந்த சமயத்துக்கு பஸ் புக் பண்ணி தான் வரணும். Sir. வந்து போயிட்டா இருக்கு. Sir கேக்குதா sir? Hello. பஸ் இருக்குல்ல, அதுல தான் புக் பண்ணி வரணும். டிராவல்ஸ் போட்டுட்டோம்னா அந்த பண்ணணும் மாமா. ஆமா ஆமா மாமா புக் பண்ணணும். சரிங்க மாமா நான் பண்ணிடுறேன். டிராவல்ஸ் தான் பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு போட்டுறணும். ஹலோ ஹலோ சார் கேக்குதா சார்? தென் வரி ஏய்ப்புக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிற பேராசை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த வரி விதிப்பு முறை. இப்போ பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு அதிகமாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், லிபரலைசேஷனுக்கு முன்னாடி வெளிநாட்டு நிறுவனங்கள் மேல 60% நம்ம டாக்ஸ் போட்டிருக்கோம். உள்நாட்டு நிறுவனங்கள் மேல வந்து 50% டாக்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து லிபரலைசேஷனுக்கு அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்களை கூட நம்ம போட்டி போடணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சி உள்நாட்டு நிறுவனங்களுக்கு வந்து 30%, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 40% போட்டதுனால நமக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு டாக்ஸ் ரேட் குறைஞ்சிருக்கு. பட் ஒரு 1970-80களில் பார்த்தீங்கன்னா வரி எக்கச்சக்கமான, அதாவது இன்டர்நேஷனல் லெவலை விட அதிகமான ரேட் ஆஃப் டாக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா யாரும் வந்து டாக்ஸ் ஏமாத்தி நம்ம டிவி பணத்தை மீதி பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேர்மையின்மை, பேராசை, அதிகார வர்க்கத்தின் அராஜக போக்கு, பணவீக்கம், பதுக்கல், கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்கள், அதுக்கப்புறம் சிவப்பு நாடா மனநிலை. ஹலோ சார் ஒரு நிமிஷம் சார், ஆறுமுகம் சார் ஒரு நிமிஷம் இருங்களா. சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? எல்லாம் மியூட் பண்ணுங்க. இல்ல சார், மத்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மியூட் பண்ண சொல்றேன். பிரியதர்ஷினி மியூட் பண்ணுங்க. பிரியதர்ஷினி சுவாமிநாதன் மியூட் பண்ணுங்க. எல்லாம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். யாரும் கேட்க மாட்டேங்குது. சாரி சார். சார் சொல்லுங்க சார்.
சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே ஓகே சார் மியூட் பண்ண சொன்னேன். ஓகே சரிங்க சார், சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. இந்த சிவப்பு நாடா மனநிலைன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசான வார்த்தையா இருக்குது நினைக்காதீங்க. சிவப்பு நாடா மனநிலைன்றது பாத்தீங்கன்னா அதான் அன்டியூ டிலே, இன்டெஃபினிட் டிலே. அந்த இன்டெஃபினிட் டிலேனால இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்எஸ்எம்இ ப்ராஜெக்ட் நான் வந்து தொடங்கணும், எனக்கு வந்து லோன் கொடுங்கன்னு கேட்குறோம், பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நம்மளுடைய ரிக்வஸ்ட் வந்து 6 மாசம் 1 வருஷம் அப்படியே கட்டி வச்சிருவாங்க ஃபைல்ல. அந்த ஃபைலோட அந்த ரேப்பர் இருக்கு இல்லையா, அந்த ரேப்பர் போட்டு கட்டுறதுக்கு வந்து ஒரு சிகப்பு கலர்ல ஒரு 2 நாடா இருக்கும். ரைட் சைட்ல ஒன்று, லெஃப்ட் சைட்ல ஒன்று. அந்த 2 நாடாவே போட்டு கட்டி வைப்பாங்க. அதுதான் சிவப்பு நாடா மனநிலைனா இன்டெஃபினிட் டிலே இன் த கவர்மெண்ட். ரைட்டுங்களா? அது அது வர்றது அந்த அதுவும் ஒரு காரணம், வரி ஏய்ப்புக்கு கருப்பு பணம் வர்றதுக்கு உண்டான காரணங்கள். ரைட்டுங்களா? இப்போ கருப்பு பணம் அப்படின்றது நம்ம அதை டைரக்டா வந்துருவோம். கருப்பு பணம்ன்றது கள்ளச்சந்தையில் சம்பாதித்த அல்லது முறைகேடாக சம்பாதித்த வரி செலுத்தாத பணமாகும். ரைட்டுங்களா? வரி நிர்வாகத்திடம் கணக்கு காட்டாத பணம் கருப்பு பணம். இதை பாத்தீங்கன்னா இந்த கருப்பு பணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பேரலல் எக்கானமின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இணையான பொருளாதாரம். ரைட்டா? இப்ப ஏதோ வந்து நம்ம அரசாங்கத்துக்கு பேரலா ஏதோ வேற யாரோ கவர்மெண்ட் நடத்துறதா நினைச்சிட வேண்டாம். ரைட்டா? இணையான பொருளாதாரம்ன்றது நம்ம ஆர்பிஐ ஒரு பக்கம் பணத்தை பிரிண்ட் பண்ணி பொருளாதார வளர்ச்சிக்காக பணத்தை மணி சர்க்குலேஷன் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் அரசுக்கு கணக்கு காமிக்காம சில வகையான நிறுவனங்கள், சில பண முதலாளிகள் இல்ல தனியார்கள் பாத்தீங்கன்னா அது வந்து அரசாங்கத்தினுடைய நாலேஜுக்கு வராமவே வந்து அது சர்க்குலேஷன்ல போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம அரசாங்கத்தின் கணக்கு வராது. ஜிடிபிலையும் நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம், பெர் கேபிட்டா இன்கம்லையும் கால்குலேட் பண்ண மாட்டோம், அது கவுண்டிங்லேயே வராது. ரைட்டுங்களா? அது வந்து ஒரு தனி வகையான மணி சர்க்குலேஷன்ல தான் இருக்கும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதை. அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி, இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்கு, மாசம் 10,000 ரூபாய் ரெண்ட் வாங்குறேன். அந்த 12 மாசத்துக்கு வாங்குற 1,20,000 நான் கணக்கு அமைக்க மாட்டேன். அதுவும் ஆர்பிஐ பிரிண்ட் பண்ண பணம் தான். ரைட்டுங்களா? ஆனா அரசாங்கத்தினுடைய நாலேஜுக்கு போகாது, அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம அதை வந்து பேரலல் எக்கானமின்னு சொல்றோம். என்னென்ன காரணங்கள்? தொழில்துறையின் அபரிமிதமான வளர்ச்சி. ரைட்? அபரிமிதமா வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற காசு இப்போ வந்து ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் நார்ம்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ 30% கட்டணும், டாக்ஸ் கட்டணும். 30 லட்சம் ரூபாய் நம்ம டாக்ஸ் கட்ட முடியுமா? கட்ட மனசு வருமா? அதனால என்ன பண்றது, நம்ம வந்து அந்த பணத்தை வருமானத்தை குறைச்சு காமிக்கிறது. ரைட்? அதான் அபரிமிதமான வளர்ச்சியினால வரக்கூடிய வருமானத்தை அரசாங்கத்துக்கு கணக்கு காமிக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் வரி அமைப்பு, அதுக்கப்புறம் கடத்தல் பொருட்கள், ஹை டாக்ஸ், அப்புறம் எக்கச்சக்கமான கெடுபிடி. அப்போ நம்ம ஒரு பொருளை வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணும்போது 60% டாக்ஸ் கட்டணும்னா முடியுமா? அப்ப என்ன பண்ணுவாங்க, கள்ளத்தனமா, அதாவது பிளாக் மார்க்கெட்ல அந்த பொருளை வாங்குவாங்க. வாங்கும்போது அந்த மெஷினோட உண்மையான காஸ்ட்டை விட குறைச்சியோ இல்ல கூட்டியோ அதை வாங்க வேண்டியிருக்கும். அது வாங்கும்போது நம்ம செலவுல அந்த பணத்தை காமிக்கவே முடியாது. ரைட்டுங்களா? அதுக்கு பில் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம காமிக்க முடியாதுல்ல. அதனால வந்து பிளாக் மார்க்கெட்ல ஒரு மெஷினையோ வாங்கும் போதோ இல்ல வந்து எனி ப்ராடக்ட் வாங்கும் போது அது வந்து பிளாக் மணியா தான் போய் நிற்கும். அதுக்கப்புறம் பண்டங்கள் பற்றாக்குறையும் பணவீக்கமும். அப்போ ஒரு பற்றாக்குறை வருதுன்னா பிளாக் மார்க்கெட்ல வாங்கிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம COVID-19க்கு உண்டான மருந்து இருக்கு இல்லையா, அந்த மருந்து வந்து பற்றாக்குறை இருக்குன்றதுனால டாக்டர்ஸ்ங்களே ஹாஸ்பிட்டல்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வந்து வெளியில வித்து நிறைய பேர் இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ பிளாக் மார்க்கெட்டிங் எங்க ஆரம்பிக்குது, பிளாக் மணி எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்றாக்குறை வரும்போது வரும். ரைட்? அதே மாதிரி பணவீக்கம் வரும்போதும் கருப்பு பணம் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? அதுக்கப்புறம் உரிமம் பெறும் முறை, லைசன்சிங் சிஸ்டம் ரொம்ப கெடுபடியான ஒரு நிலைமை. 1991க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர கெடுபடி. இப்போ 91க்கு அப்புறம் எல்லாத்தையுமே கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்ப வேற வகையான முறையில வந்து கருப்பு பணம் வருது, அதை நான் கடைசியா சொல்றேன், நான் இந்த பாயிண்ட்ல சேர்க்கல. ரைட்? அதுக்கப்புறம் பினாமி,
அப்புறம் பணம், பினாமி பணம், சொத்து பரிமாற்றம் எல்லாமே வந்து வேற ஒரு பேர்ல. இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய பண முதல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லயே மூப்பனார்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்? அவர் பாத்தீங்கன்னா நில உடைமை சீர்திருத்தம்லாம் வர்றதுக்கு முன்னாடி 1500 ஏக்கர் நிலம் வச்சுட்டு இருந்தாரு. சரிங்களா? அப்படின்னு நம்ம பேப்பர்ல படிச்சிருக்கோம். அவர் பாத்தீங்கன்னா இந்த நில சீர்திருத்தம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1000 1500 பேருக்கு வந்து அவங்க அவருடைய ப்ராப்பர்ட்டியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. குடும்பமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல ரொம்ப நம்பிக்கையானவங்க பேர்ல வந்து நிறைய லேண்டை வந்து பதிவு பண்ணி வச்சிருந்தாரு, டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ அதெல்லாம் வந்து பினாமி ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா அவங்க கிட்ட பத்திரம், அந்த டாக்குமெண்ட்லாம் அவங்க கிட்ட இருக்கும். பட் வேறஸ் இது வந்து யாரெல்லாம் அதை வந்து பயிர் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க பேர்ல வந்து ப்ராப்பர்ட்டியை டாக்குமெண்ட் பண்ணி இவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேர்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அந்த பயன்படுத்துறான அவனுக்கே தெரியாது. ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பணத்துக்கு உண்டான ஒரு வழிமுறைகள். அப்புறம் அபரிதமான ரியல் எஸ்டேட் வளர்ச்சி 91க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு லீடிங்ல போயிட்டது. சர்வீஸ் செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இஸ் த பூம் இன் 90s அண்ட் 2000ஸ்ல. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வேளாண் வருமானத்துக்கு விலக்களித்தது. இப்போ வேளாண்மையில வரக்கூடிய வருமானம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய லேண்ட் கம்பெனி ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு கம்பெனி மூலமா வர வருமானம், பிசினஸ் மூலமா வர வருமானத்தை, எனக்கு வந்து ஒரு 25 ஏக்கர் நிலம் இருக்குங்க, எனக்கு மாசம் லேண்ட்ல இருந்து இவ்வளவு வருமானம் வருது, வருஷத்துக்கு இவ்வளவு வருமானம் வருதுன்னு காமிச்சு அது டாக்ஸ் கட்டுறதுல இருந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? உண்மையாவே அவனுக்கு பிசினஸ்ல இருந்தா வந்திருக்கும் ஒரு 50 லட்சம் ரூபாய். அதுல 20 லட்சம் ரூபாய் எனக்கு இந்த 20 ஏக்கர் நிலத்துல இருந்து வருமானம் வந்துச்சுன்னு கணக்கு காமிப்பான். மீதி 30 லட்சத்துக்கு மட்டும் வந்து டாக்ஸ் கட்டுவான். அப்போ அந்த 20 lakhs பிசினஸ்ல இருந்து வர பணம் தான். பயந்துருவாங்க நினைக்கிறேன். அவனை போய் கேள்வி. அதுக்கப்புறம் இரட்டை வரி விதிப்பு முறை. இந்த இரட்டை வரி விதிப்பு முறையில் பாத்தீங்கன்னா டபுள் டாக்ஸேஷன். இந்த டபுள் டாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்கால ஒருத்தர் இருக்காரு. அமெரிக்கால இருந்து நம்ம ஊர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. நம்ம வந்து சோர்ஸ் கண்ட்ரி, அவரு ஹோஸ்ட் கண்ட்ரி. யாரு பணத்தை கொடுக்குறாரு பாருங்க, அவர் பணம் கொடுக்குறவரு ஹோஸ்ட். ஊர்ல இந்தியால ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர வருமானத்துக்கு நம்ம ஒரு டாக்ஸ் போடுறோம் இந்தியால. இதே வந்து அமெரிக்காவுல என்ன பண்ணுவாங்க, அவரு அங்க அமெரிக்காவுல இருக்கிறதுனால அந்த ஊரோட டாக்ஸ் நாம்ஸ் பண்ணி அங்கேயும் டாக்ஸ் போடுவாங்க. இப்ப டபுள் டாக்ஸேஷன் யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அன்பு சார், அதை கொஞ்சம் பாருங்க யாருன்னு. வேல்ராஜ் சார், நீங்க எல்லாருமே மியூட் பண்ணலாம் சார். ஹோஸ்ட் தான் சார் பண்ணலாம் சார். நீங்க பண்ணி விட்டுருங்க சார். ஹலோ சார், நீங்க யார் கூடயாவது இன்டராக்ட் பண்றதா இருந்தா நீங்க மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணிட்டு இன்டராக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையானு தெரியல. ஸோ நீங்க ஏதாவது யார்கிட்டயாவது பேசணும்னா வந்து மியூட் பண்ணிட்டு போய் பேசிட்டு வாங்க. மற்றவங்க கவனிக்கிறதையும் நீங்க வந்து டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஹலோ சார், திஸ் இஸ் அபி ஃப்ரம் ஜேஎஸ்ஆர் சார். சொல்லுங்கம்மா. சார், ஏன்னா உங்களை தான் ஹோஸ்டா போட்டிருக்கேன். என்னால ஹோஸ்ட் போட முடியல. அதனால உங்களையே ஹோஸ்டா போட்டதுனால நீங்க தான் உங்களோட மைக் ஆஃப் பண்ண முடியும். சோ ஒருவேளை யாராவது பேசுனாங்க அப்படின்னா பார்ட்டிசிபென்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல யார் பேசுறாங்கன்னு தெரியும். அத வந்துட்டு நீங்க வந்து தயவு செய்து கொஞ்சம் மியூட் ஆல் கொடுத்துருங்க. மியூட் ஆல் கொடுத்துட்டு உங்க மைக்க மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கீங்க. செல்ஃப் இது வந்து நம்ம அது அவங்களே பண்ணிக்கலாம்ல. நான் ஒவ்வொரு முறையும்
அவங்க பேசும்போது நான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட்டுட்டு நான் பார்ட்டிசிபென்ட்ல போயிட்டு யார் பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நான் போய் லாக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதான் சொல்றேன். சாரி சார் என்னன்னு தெரியல, ஜூம் இந்த வாட்டி வந்துட்டு இப்படி ஆகுது, எங்களால இது பண்ண முடியல. இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க சார். சாரி சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் இல்ல. ஓகே சார், ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும், பரவாயில்ல. புரியுது சார். நான் கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் சார். சரி, ஓகே சார். சாரி சார், கண்டினியூ பண்ணுங்க சார். தேங்க் யூ சார். இந்த இரட்டை வரி விதிப்பு முறையில பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்கால இருந்து ஒருத்தர் இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. இன்வெஸ்ட் பண்ணி அது மூலம் சம்பாதிக்கும் போது அவருக்கு நம்ம ஊர்ல இந்தியால ஒரு டாக்ஸ் போடுறோம். அவரே வந்து அமெரிக்காவுக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு போகும்போது அங்க ஒரு டாக்ஸ் போடுவாங்க. இத வந்து ஒரே சம்பாத்தியத்துக்கு 2 இடத்துல டாக்ஸ் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு 80 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளோட வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. டபுள் டாக்ஸேஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்காக வந்து ஒப்பந்தம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து வெளிநாட்டு முதலீடு வேணும்ன்றதுனால சரிங்க நாங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டாக்ஸ் போடுவோம், நீங்க உங்க ஊர்ல டாக்ஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. அந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ண நாடுகள் பாத்தீங்கன்னா 80 கண்ட்ரிக்கு மேல இருக்கு. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மொரீஷியஸ், சிங்கப்பூர் அண்ட் சைப்ரஸ். இந்த 3 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி நாடு. அதெல்லாம் வந்து டாக்ஸ் ஹெவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க வாட் ஆர் த டாக்ஸ் ஹெவன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஒன்றும் டாக்ஸ் போட மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா டாக்ஸ் ரொம்ப கம்மியா போடுவாங்க, 1%, 0.5% அது மாதிரி போடுவாங்க. அதுதான் வந்து டாக்ஸ் ஹெவன்ஸ். அந்த மாதிரி அங்க வந்து பொருள் மணியை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. கேட்டுங்களா? இப்போ அந்த நாடுகளோட நம்ம என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னா, 2 டாக்ஸ் போடக்கூடாது, நீங்க உங்க நாட்டுல வந்து டாக்ஸ் போடக்கூடாது, பட் நாங்க மட்டும் போட்டுப்போம். ரைட்டா? இந்தியால டாக்ஸ் போட்டுப்போம் இங்க சம்பாதிக்கிற பணத்துக்காக வேண்டி. நீங்க டாக்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னதுனால மற்ற நாடுகள் சைன் பண்ணாம இருக்கும்ல, அக்ரிமெண்ட் சைன் பண்ணாம நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகள் என்ன பண்ணுச்சுன்னா அந்த டாக்ஸ் ஹெவன்ஸ் இருக்கிற நாட்டுல போயிட்டு ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி ஓபன் பண்ணிடுறது, லெட்டர் பாக்ஸ் கம்பெனி மாதிரி ஓபன் பண்ணி அங்க இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. ரைட்டுங்களா? டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் டாக்ஸ் மூலமா இந்தியாலையும் டாக்ஸ் பே பண்றது இல்ல, அந்த மொரீஷியஸ்லயும் டாக்ஸ் பே பண்றது இல்ல. ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ், நாட் ஓன்லி லாஸ், இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு துபாய் அந்த மாதிரி நாடுகளுக்கு பணத்தை அனுப்பிச்சு, பிளாக் மார்க்கெட்டிங்ல பணத்தை அனுப்பிச்சு அங்கிருந்து மொரீஷியஸ், சிங்கப்பூர், சைப்ரஸ் மூலமா வந்து அங்க இருக்கிற லெட்டர் பேட் கம்பெனி மூலமா நம்ம இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை, கருப்பு பணத்தை வந்து ஒயிட்டா மாத்துறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேட்டட் ஒரு இஷ்யூஸ். இதுல நமக்கு என்னன்னா கருப்பு பணம் வர்றதுக்கு இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் டாக்ஸ் வந்து வழிவகுக்குது. அதே சமயத்துல இந்தியாவுக்கு வர வேண்டிய வருமானமும் வந்து தடைப்படுது. ரைட்டுங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா அமைப்பு சாரா நிதி நிறுவனங்கள், அமைப்பு சாரா நிதி நிறுவனங்கள் அப்படி பாத்தீங்கன்னா இந்த மார்வாடி, அப்புறம் வட்டி கடை வச்சுட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாம் வந்து அமைப்பு சாரா நிதி நிறுவனங்கள். யாரெல்லாம் அமைப்பு சார்ந்த நிதி நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐல யார் கண்ட்ரோல்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் அமைப்பு சார்ந்த நிதி நிறுவனங்கள். அமைப்பு சாரா நிதி நிறுவனங்களுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க எவ்வளவு வட்டி வாங்குறாங்க, எவ்வளவு வந்து பணம் கொடுக்குறாங்க, அந்த வரையறை இல்லாதனால அங்க கருப்பு பணங்கள் அதிகமா நடமாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிதி நிறுவனங்களின் பணம் மோசடி, ஏமாத்திட்டு போறது. ரைட்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரிகளுக்கான புகலிடம் வழங்கும் நாடுகள் பனாமா, ஹாங்காங், ஸ்விஸ். இந்த மாதிரி சொன்னேன்ல டாக்ஸ் ஹெவன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நாடுகள் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுனால அந்த நம்ம ஊர்ல இருக்கிற பணத்தை கொண்டு போயிட்டு அங்க டெபாசிட் பண்ணிடுறாங்க. ரைட்? இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பணத்திற்கான காரணங்கள். இப்ப கருப்பு பணத்தை தடுக்கும் நடவடிக்கைகள்னு பாத்தீங்கன்னா ஒரு 12-13 நடவடிக்கை எடுத்திருக்காங்க. Add a healthy twist to your day with something fresh and wholesome. Explore a range of healthy snacks. So, பினாமி பரிவர்த்தனை திருத்த சட்டங்கள் பாத்தீங்கன்னா 1988 அதுதான் ரொம்ப ஏர்லியஸ்ட் எஃபர்ட் பை த கவர்மெண்ட்.
அதுக்கப்புறம் வெளிநாட்டு கணக்கு இணக்க சட்டம் 2010, ஃபாரின் அக்கவுண்ட் டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்ட். இதன்படி பார்த்தீங்கன்னா 2016 அதுல இருந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற என்ஆர்ஐஸ் இருக்காங்கல்ல, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், அவங்க எல்லாம் டாக்ஸ் கட்டிட்டோன்றது டிக்ளேர் பண்ண சொல்றாங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஏஞ்சல் வரி நம்ம காலையில பார்த்தோம். ஏஞ்சல் வரி எப்படி வந்து கருப்பு பணத்துக்கு வழிவகுக்கிறது தடை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ரைட்டுங்களா? எப்படி தடை பண்ணது ஏஞ்சல் டாக்ஸ் காலைல பார்த்தோம்ல. Angel tax is also one of the measures taken by the government to prevent black money. Right? கருப்பு பணத்தின் மீதான தேசிய வெள்ளை அறிக்கை 2012 பார்லிமெண்ட்ல மத்திய அரசாங்கம் பிரசன்ட் பண்ணிட்டு இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்திருக்கு. ரைட்? அதுக்கப்புறம் லோக் ஆயுக்தா சட்டம் 2013, கருப்பு பணம் வரி விதித்தல் சட்டம் 2015, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மேம்பாட்டு சட்டம் 2016, பண மோசடி சட்டம் 2002 மற்றும் நிதி சட்டம் 2016. ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கிளீன் மணி எல்லாம் வந்து ரைடு விடுறது. திடீர்னு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரைடு வருவாங்க. தமிழ்நாட்டுக்கெல்லாம் நிறைய பேர் வராங்க இப்போ. ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் இருந்ததுன்னா டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் அவங்க அந்த பணம் திரும்ப கிடைக்கும். இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, கஜானால பணத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கு உண்டான லீகல் ஆக்ஷன்ஸை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மாண்புமிகு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. அதனுடைய அவுட்கம் இன்னும் வரல. அதுக்கப்புறம் மல்டி ஏஜென்சி குரூப், அதுல பாத்தீங்கன்னா நேரடி வரி வாரியம், ரிசர்வ் வங்கி அமலாக்க இயக்குநரகம் மற்றும் நிதி புலனாய்வு பிரிவு, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் மல்டி ஏஜென்சி குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களும் புலனாய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தங்கள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 80 நாடுகளுக்கு மேல வந்து மத்திய அரசாங்கம் சைன் பண்ணியிருக்கு. இதுல என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கு வரி வருவாய் குறைஞ்சாலும் பரவாயில்ல, பிளாக் மணி அதிகமாக கூடாதுன்றதுல வந்து அரசாங்கம் ரொம்ப கவனமா இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய மாநிலங்களுக்குடைய இருக்கிற டாக்ஸ் டிவல்யூஷன் இருக்குல்ல. இப்ப வந்து மத்திய அரசாங்கம் ஒரு வகையான டாக்ஸ் எல்லாம் போடுறாங்க, மாநில அரசாங்கம் ஒரு சில வகையான டாக்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் போடுற டாக்ஸ் வந்து மாநில அரசாங்கத்துக்கு பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா? அது எந்த ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும்ன்றதுக்கு வந்து ஒரு வரையறை வச்சிருக்காங்க. அந்த வரையறையை வந்து யார் வந்து ஃபைனலைஸ் பண்றாங்கன்னா நிதிக்குழு, தட் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலா படி நமக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை டாக்ஸ் வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. சரியா? இது சம்பந்தமான வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து 7th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பட்டியல் வந்து யூனியன் லிஸ்ட். அந்த யூனியன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 100 ஐட்டம் இருக்கு. ரைட்? அந்த 100 ஐட்டத்துல நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல ஒரு 20 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த 20 ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து போத் டாக்ஸ் ரெவன்யூ அண்ட் நான் டாக்ஸ் ரெவன்யூ ரெண்டுமே இருக்கும். ரைட்டுங்களா? அதுல ரொம்ப முக்கியமானது வருமான வரி, தொழில் நிறுவனங்கள் மீதான வரி, சுங்க வரி, கலால் வரி, அப்புறம் எஸ்டேட் டியூட்டி, தட் இஸ் பண்ணை வரி. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 20 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அதை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்னு டாக்ஸ் ரெவன்யூ அண்ட் நான் டாக்ஸ் ரெவன்யூ. ரைட்டுங்களா? அதுல மொத்தம் 100 ஐட்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல்ல 61 இனங்கள் இருக்கு. இதுலயும் டாக்ஸ் ரெவன்யூ அண்ட் நான் டாக்ஸ் ரெவன்யூ ரெண்டுமே இருக்கு. இதை வந்து நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா 19 இதுலயும் ஒரு 20 கொடுத்துருக்காங்க. அது படிச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம இந்த மாநில பட்டியல் மத்திய பட்டியல்ல கேள்வி என்ன மாதிரி வரும்னா, மாநில பட்டியல்ல எத்தனை வருவாய் இனங்கள் இருக்குன்னு கேட்கலாம். 100. மாநில பட்டியல்ல 61 வருவாய் இனங்கள். அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட் இணைப்பு பட்டியல்ல வந்து 52 இனங்கள் இருக்கு. நீங்க படிச்சுக்கோங்க. அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் 7th ஷெட்யூல் படிச்சுக்கலாம். இது 4 கான்செப்ட் ரொம்ப முக்கியம் இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மத்திய பட்டியல், மாநில பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் இதெல்லாம் வந்து படிக்கிறது ஈஸி. ஏன்னா அது வந்து 100, 61,
மீதி வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு நம்பர்ஸ்லாம். பட் வேற இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசால் வரி விதிக்கப்பட்டாலும் கீழ்காணும் வரிகளை வசூலித்து தாமே பயன்படுத்தும் அதிகாரத்தை மாநிலங்களுக்கே வழங்கியுள்ளது. ரைட்டுங்களா? அதாவது டாக்ஸ் லெவி பண்றது மத்திய அரசாங்கம், ஆனா அதை கலெக்ட் பண்ணி அந்தந்த யாரெல்லாம் கலெக்ட் பண்றாங்களோ அந்தந்த ஸ்டேட்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 268 ஆர்டிகல் 268 படி. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா வில்லை கட்டணம், சுங்க வரி, மருத்துவ மற்றும் கழிவறை மீதான வரிகள், இந்த 4 வரிகளும் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் டாக்ஸ் லெவி பண்ணும். வசூல் பண்றது தானே வச்சுக்கலாம், வசூல் பண்ணி தானே வச்சுக்கலாம். யாரெல்லாம் வச்சுக்கலாம்? ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுக்கலாம். தட் இஸ் வில்லை கட்டணம்னா என்ன? ஸ்டாம்ப் டியூட்டி, சுங்க வரி, மருத்துவ மற்றும் கழிவறை மீதான வரிகள். இதெல்லாம் வந்து இந்த 4 வரிகளும் though levied by the government of India, state government can collect and retain it for their purpose. இந்த கேள்வி கேட்கலாம், which one of the following is levied by the government of India but collected and retained by the state government அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டாக்ஸ் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசால் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு பின்னர் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்தது. பாருங்க, மேல இருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டாக்ஸ் போடும், வசூல் பண்றது செலவு பண்றது எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் டாக்ஸ் போடும், மத்திய அரசாங்கமே வசூல் பண்ணும், அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பங்கிட்டு கொடுக்கும். இங்கதான் வருது பினான்ஸ் கமிஷனோட ரோல். ரைட்டுங்களா? ஆர்டிகல் 269 ஆர்டிகல் 268 மத்திய அரசாங்கத்தோட ரோல் டாக்ஸ் போடுறது மட்டும்தான், வசூல் பண்றது வந்து அரசாங்கத்துல வச்சு செலவு பண்றதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஆர்டிகல் 269ல டாக்ஸ் போடுறது வசூல் பண்றது எல்லாமே மத்திய அரசாங்கம். வசூல் பண்ண பிறகு ஒரு 100 கோடி ரூபாய் வருதுன்னா அதை வந்து ஸ்டேட்டுகளுக்கு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. அது 14th ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம டீல் பண்ணும்போது பார்க்கலாம் எந்தெந்த அடிப்படையில அந்த டாக்ஸை பிரிச்சு கொடுக்குறாங்க. ரைட்? அப்போ மத்திய அரசாங்கம் டாக்ஸ் போடுறது வசூல் பண்றது, அதுக்கப்புறம் பிரிச்சு கொடுக்கறது பாத்தீங்கன்னா மத்து வரி, மண் வரி, ரயில்வே சரக்கு கட்டணம், ரயில், கடல், ஆகாய மார்க்கமாக செல்லும் பயணி வரி நீங்களாக, மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் விற்பனை மற்றும் வாங்குதல் மீதான வரி, செய்தித்தாள் தவிர. ரைட்டுங்களா? இந்த தவிர பாத்தீங்கன்னா அது வந்து மாநிலத்தோட கண்ட்ரோல் கொண்டுரும். ரைட்? இந்த ஆர்டிகல் 268 269ல சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல தான் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு டஃப் ஆக்கி உங்களை வந்து ஃபில்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி இடத்துல தான் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் வந்து டஃபா கேள்வி கேட்க முடியுமோ அதை திரும்ப படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட்டாட்சி நிதியின் கொள்கைகள் என்னென்ன, கூட்டரசு நிதியின் பினான்ஸோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் பினான்ஸ் அப்படின்னு கேட்டாக்க இந்த 11 பாயிண்ட். இதுல பாத்தீங்கன்னா சமத்துவம், சிக்கனம், செயல்திறன், நிதி வசதி, பொறுப்புணர்வு, ஒருங்கிணைப்பும் ஒன்றுபடுதலும், நிதி பகிர்வில் சட்ட அங்கீகாரம், அனைத்து மாநிலங்களுக்கும் பங்கேற்பது அவசியம், நிதி குழுக்களுக்கும் நிதி பகிர்வும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டாண்மை நிர்வாகத்துல மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் உள்ள அந்த பினான்சியல், அதாவது நிதியை பங்கிட்டுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி எப்படிலாம் நீங்க வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சுதந்திரம் என்ன? சுதந்திரம் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வரி வசூலிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும், அட்டானமி. அதுதான் வந்து நம்ம ஆர்டிகல் 268 269ல அதுதான் சுதந்திரம். ரைட்? அதுல கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க யாருக்கு எந்த வரியை வசூல் பண்றதுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமத்துவம். ஹலோ 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 அண்ணா, நான் ஒரு 1/2 hour கழிச்சு கூப்பிடுறேண்ணா.
சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். வெளியில இருந்து சில நேரங்களில் கால் வந்ததுனால அவாய்ட் பண்ண முடியல, சாரி. ஸோ இந்த சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லயே நமக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. சமத்துவம், சமத்துவ நீதியின் அடிப்படையில் மாநிலங்கள் நியாயமான பங்கினை பெறுவது. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வளர்ந்த ஸ்டேட்டுக்கு கம்மியாகவும் பின்தங்கிய ஸ்டேட்டுக்கு அதிகமாகவும் கொடுக்குறாங்க ஃபினான்ஸ் கமிஷன், ரைட்டுங்களா? இது வந்து ஒரு வகையான சமத்துவம் தான். அதாவது இருக்கப்பட்டவங்கிட்ட வாங்கி இல்லாதப்பட்டவனுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ வந்து ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் அதானே சொல்லுது, சமத்துவம் அதானே ப்ளே பண்ணுது. ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ்னால இருக்கப்பட்டவங்கிட்ட வாங்கி இல்லாதப்பட்டவனுக்கு வந்து அரசு நலத்திட்டங்கள் மூலமா கொடுக்குறோம். அதே மாதிரி வளர்ந்த மாநிலங்களுக்கு வந்து கொஞ்சமா நிதி பகிர்வும், வளராத மாநிலங்களுக்கு அதிகமான நிதி பகிர்வு கொடுக்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் சிக்கனம், வரி வசூல் செய்யும் போது நம்ம எந்தெந்த டாக்ஸ் எல்லாம் வந்து சிக்கனமா இருக்கோ அதை மட்டும் ரீடைன் பண்ணிக்கிறோம். வரி வசூல் பண்றதுக்கு அதிக செலவு பண்ணி நமக்கு இன்கம் கம்மியா வர்றதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிடுறோம். அப்பப்போ அபாலிஷ் பண்ணிட்டு வரோம், நிறைய டாக்ஸ் அபாலிஷ் பண்ணிருக்கோம், சரியா? அப்புறம் செயல்திறன், வரி ஏய்ப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்தும் வரி நிர்வாகமாக இருக்க வேண்டும். அது எஃபெக்டிவ்னஸ், அதாவது ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த டாக்ஸ் வந்து சஸ்டைனபிளா இருக்கணும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நிதி வசதி, போதுமான நிதி ஆதாரங்கள். மத்திய அரசாங்கத்துக்கு அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அதுதானே சொல்லுது ஒவ்வொரு மாநிலங்களுக்கு எவ்வளோ நிதி ஆதாரங்கள் இருக்கணும் அப்படின்னு. பட் வெரஸ் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் மத்திய அரசாங்கம் வந்து ஃபினான்ஷியலா சவுண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு மாநில அரசு கிட்ட இருக்கிற நிறைய நிதி ஆதாரங்கள்லாம் பறிச்சுக்கிட்டுச்சு, அது வேற விஷயம். பட் கிரிட்டிசிசம் நாம் பண்ண முடியாது இல்லை, நம்ம கேட்காம இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கோங்க. தென் பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த டாக்ஸ் வசூல் பண்றதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்டுக்கு தனியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியா இருக்கு, ரைட்? அது வசூல் பண்ண பணத்தை வந்து பிரிச்சு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கு. மாநில அரசுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி லோக்கல் பாடிக்கு டாக்ஸை பிரிச்சு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ரைட்டுங்களா? தென் ஒருங்கிணைப்பும் ஒன்றுபடுதலும். இப்போ வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவும் போயிட்டு வந்து காமன் இஷ்யூக்காக டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு ஜிஎஸ்டியில, அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அதை கோஆர்டினேட் பண்றதுக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கும். தென் நிதி பகிர்வில் சட்ட அங்கீகாரம். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் இட்செல்ஃப் இஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் தான். அப்போ சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு குழு தான் வந்து அந்த நிதி பகிர்வுல வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது. தென் அனைத்து மாநிலங்களுக்கும் பங்கேற்பது அவசியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி கவுன்சில்ல பார்த்தீங்கன்னா எல்லா மாநில ரெப்ரசன்டேட்டிவும் இருக்காங்க. தென் நிதி குழுக்களும் நிதி பகிர்வும், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிதி குழுக்களும் நிதி பகிர்வும் சில நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு. அந்த 15 ஃபினான்ஸ் கமிஷனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் இஸ் பைண்டிங் ஆன் த கவர்மெண்ட். அதை வந்து நிராகரிக்கலாம் முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பைண்டிங் கிடையாது அரசாங்கத்துக்கு, அது அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாது. அரசாங்கம் நினைச்சா அதை நிராகரிக்கவும் செய்யலாம், ஏற்றுக்கவும் செய்யலாம். பட் வெரஸ் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷனை பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அதை கட்டாயமா ஏற்றுக்கொள்ளாக வேண்டும். இட்ஸ் பைண்டிங். ஏன் அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் உடைய கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் சாங்டிட்டி, அதாவது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்புன்றதுனால அவங்க சொல்றது எல்லாமே வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இட் இஸ் பைண்டிங். அதை நிராகரிக்க முடியாது, ரைட்டுங்களா? நிதி குழு திட்டம் சாராத வருவாய் இனங்கள் மீது பரிந்துரை செய்கிறது. நான் பிளான் ரெவன்யூ மட்டும்தான் அவங்க வந்து
ரெக்கமெண்ட் பண்றாங்க. ரைட், நிகர வரி வருவாயை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்தல். ரைட், நெட் டாக்ஸ் ரெவன்யூ இருக்குல்ல, இப்போ நெட் டாக்ஸ் ரெவன்யூனா என்னப்பா அப்படின்னா, வரி கலெக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு 10,000 கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 2 லட்சம் கோடி நமக்கு வந்து டாக்ஸ் ரெவன்யூ வருது. அந்த 2 லட்சம் கோடியை வசூல் பண்றதுக்கு 10,000 கோடி செலவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 2 லட்சம் கோடியில 10,000 கோடியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,90,000 கோடி இருக்குல்ல, அதுதான் நெட் டாக்ஸ் ரெவன்யூ. செலவெல்லாம் போக மீதம் இருக்கிறது, அதுதான் நெட் டாக்ஸ் ரெவன்யூ. அந்த நெட் டாக்ஸ் ரெவன்யூவை மாநிலங்களுக்கு இடையே பிரிச்சு கொடுக்கறது பத்தி நம்ம வந்து நிதிக்குழு பரிசீலிக்குது. ரைட்டுங்களா? அடுத்தது, மாநில அரசுகளுக்கு மத்திய அரசுக்கும் வழங்கும் நிதி உதவி, கிராண்ட்ஸ் இன் எய்டு. ரைட்டுங்களா? கிராண்ட்ஸ் இன் எய்டு அதாவது நிதி உதவி கொடுக்கறது எவ்வளவு கொடுக்கலாம், டாக்ஸ் பிரிச்சு கொடுக்கறது ஒரு பக்கம், கிராண்ட்ஸ் இன் எய்டு கொடுக்கறது ஒரு பக்கம். ரைட்டுங்களா? இதை வந்து கிராண்ட்ஸ் இன் எய்டுனா திரும்ப தர வேண்டியதில்லை. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு வட்டி முதலமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கிராண்ட்ஸ் இன் எய்டு. ரைட், மத்திய மாநில நிதி உறவை வலுப்படுத்துவது குறித்து பிற பரிந்துரைகள். ரைட்டுங்களா? இந்த 3 தான் வந்து பிரதானமான ரெக்கமெண்டேஷன். ஒன்று நெட் டாக்ஸ் ரெவன்யூ எப்படி பிரிச்சு கொடுக்கறது, அதுக்கப்புறம் கிராண்ட்ஸ் இன் எய்டு எப்படி பிரிச்சு கிராண்ட்ஸ் இன் எய்டு எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், எதுக்காக கொடுக்கலாம், என்ன பர்பஸ்க்காக கொடுக்கலாம். ரைட்டுங்களா? இது ரெண்டும் பிரதானமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த வேற ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தா கொடுங்க அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வரைக்கும் 15 ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம வந்து போட்டிருக்கோம். 14 ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை வந்து 2020 தான் வந்து 2 ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். அந்த 2 ரிப்போர்ட் கொடுத்த பிறகு இப்போ வந்து அது அதனுடைய சரத்துக்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இல்ல இந்த கிராண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த கிராண்ட்ஸ் இன் எய்டு அதுல வந்து 2 வகை, பேசிக் கிராண்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்ஸ் 2 இருக்கு. பேசிக் கிராண்ட்ஸ்ன்றது வந்து அடிப்படையான வேலைகள்லாம் செய்யறதுக்கு உண்டான கிராண்ட்ஸ். பர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்ஸ்னா கொடுத்த பணத்தை கரெக்டா செலவு பண்ணீங்களா இல்லையா, அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த பர்பஸ்க்கு கரெக்டா செலவு பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால. ரைட், ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம 15 ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 15 ஃபினான்ஸ் கமிஷனோட குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அந்த வருஷ கிரமமா போட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கலாம், அப்புறம் குரோனாலஜி கேட்கலாம், வரிசைப்படுத்துன்னு கேட்கலாம், அப்புறம் இந்த ரிமார்க்ஸ்ல இருக்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது. இருந்தாலும் நீங்க உங்களுக்குள்ள ஏதாவது ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி காயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன், ஃபர்ஸ்ட் 5 ஃபினான்ஸ் கமிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிற ஒரு 5 ஃபினான்ஸ் கமிஷன் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டாலும் சரி, இயர் கேட்டாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ரைட், இதுல பாத்தீங்கன்னா ரிமார்க்ஸ் பாத்தீங்கன்னா 4th ஃபினான்ஸ் கமிஷன் 3 ஆண்டு காலத்திற்கு மட்டும் நிதி பகிர்வை பரிந்துரை செய்தது. எல்லா ஃபினான்ஸ் கமிஷனும் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஆனா 4th ஃபினான்ஸ் கமிஷன் மட்டும் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க டாக்ஸ் டெவல்யூஷனை கொடுத்துருக்காங்க. ரைட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 ரிப்போர்ட் கொடுத்த கமிஷன் பாத்தீங்கன்னா 5th, 8th, 11th and this one 15th. இவங்கெல்லாம் 2 அறிக்கை கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட், 13, 14, 15 இந்த 3 நிதி குழு சம்பந்தப்பட்ட டீடைல், இயர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பீரியட் 2007 13வது நிதிக்குழு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயிண்ட் பண்ண வருஷம் 2007, பட் அவங்களோட ரெஃபரன்ஸ் பீரியட் பாத்தீங்கன்னா 2010 இருந்து 2015 வரைக்கும். அது என்ன சார் ரெஃபரன்ஸ் பீரியடு, அப்பாயிண்ட் பண்ண டேட் ஒன்னா இருக்கு, ரெஃபரன்ஸ் பீரியட் ஒன்னா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2010-15 உண்டான 5 ஆண்டு காலங்கள்ல எவ்வளவு டாக்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிச்சு கொடுக்கலாம், எவ்வளவு கிராண்ட்ஸ் இன் எய்டு கொடுக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ற அந்த காலம் அது. ரைட்டுங்களா? 2007 இருந்து வராது,
ஸோ 2007, 8, 9 அந்த 3 ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டடி பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு தேவை இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து எவ்வளவு பின்தங்கி இருக்காங்க, அவங்க ஏற்கனவே கொடுத்த பணத்தை எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு அவங்க 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துப்பாங்க அந்த கமிஷன். அப்போ எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த பீரியட் ரெஃபரன்ஸ் பீரியட் 2010ல இருந்து 15 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்துக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா 32% நெட் டாக்ஸ் ரெவென்யூ வந்து மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். இப்போ 100 ரூபாய் டாக்ஸ் இருக்குன்னா, டாக்ஸ் வருமானம் நெட் டாக்ஸ் ரெவென்யூ 100 ரூபாய் இருக்குனாக்கா அது 32 ரூபாவை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது. இதுதான் வந்து 13வது நிதிக்குழு சொன்ன ரெக்கமெண்டேஷன். 14th ஃபினான்ஸ் கமிஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிபரலா போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா டாக்ஸையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற டாக்ஸ் எல்லாம் நம்ம புடுங்கிட்டோம், அவங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவும் இல்லை, அதனால 42% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10% பூஸ்ட் பண்ணி 42% கொடுத்தாங்க. பட் 2017 அப்பாயிண்ட் பண்ண 15th ஃபினான்ஸ் கமிஷன் கை வச்சுட்டான். என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா கொடுத்ததுலயே 1% குறைச்சிட்டான். ஏற்கனவே 42% கொடுத்துருந்தாங்க 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல. 15வது நிதிக்குழு 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா 41% கொடுத்தா போதும், 42 வேண்டாம். அதுக்கு அவங்க என்ன நியாயம் சொல்றாங்கன்னா 29 மாநிலம் இருந்தது, இப்ப 29 மாநிலம் 28 ஆயிடுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து உடைச்சி யூனியன் டெரிட்டரி ஆகியாச்சு. யூனியன் டெரிட்டரி இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனால வந்து டாக்ஸ் டெவல்யூஷனை வந்து நாங்கள் குறைச்சிட்டோம், 1% குறைச்சிட்டோம். ரைட்டுங்களா? ஸ்டேட் இன்னொன்று பாருங்க, ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அதாவது வேறவர் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டாக்ஸ் டெவல்யூஷன், அதாவது வரிகளை பிரித்து கொடுக்கக்கூடிய பிசினஸ் அங்கதான் ஆரம்பிக்குது. எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த யூனியன் டெரிட்டரியில வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லையோ அவங்களுக்குலாம் வந்து டாக்ஸ் டெவல்யூஷன் கிடையாது, பங்கு கிடையாது. ஏன்னா மத்திய அரசாங்கம் நேரடியா பாத்துக்குது அந்த வேலையெல்லாம். ரைட்? ஸோ 14th ஃபினான்ஸ் கமிஷனோட இது பார்த்தீங்கன்னா 42% நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல வந்து ஜிஎஸ்டி பொறுத்த மட்டில் 50% வரி வசூல் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்போ இதுல வந்து ஒரு கேள்வி என்னன்னா, மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும் போது ஃபினான்ஸ் கமிஷன் ரோல் பிளே பண்ணுது. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஜிஎஸ்டி பிரிக்கிறதுல வந்து ஏதாவது பங்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஜிஎஸ்டி வந்து டைரக்டா ஜிஎஸ்டி கவுன்சிலோட முடிவு தான், ஃபினான்ஸ் கமிஷனோட முடிவு கிடையாது. 50% வந்து நம்ம மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. 14th ஃபினான்ஸ் கமிஷன் பரிந்துரைப்படி அரசுக்கு கிடைத்த நிதி பகிர்வு மொத்தம் மத்திய அரசாங்கத்துக்கு 42 போச்சுன்னா 100 ரூபாய் 42 ரூபாய் மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாச்சுன்னா மத்திய அரசாங்கத்துக்கு 58 ரூபாய் கிடைக்கும். அதான் 58% போட்டிருக்கேன். சரியா? இவங்களை எப்படி கூட ட்விஸ்ட் பண்ணலாம். மாநிலங்களுக்கு நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கு கிடைத்த வரி விழுக்காடு எவ்வளவுன்னு கேட்டா 42 அடிச்சிருவீங்க. 14th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி மாநிலங்களுக்கு 42. இதுவே உள்டாவா மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணுச்சுன்னு கேட்டாக்கா ஏமாந்துடக்கூடாது. ரைட்டா? இப்ப 100 ரூபாய் 42 ரூபாய் அங்க போச்சுன்னா மீதி 58 ரூபாய் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. ரைட்? தட் இஸ் அண்டர்ஸ்டுட். ரைட்? இப்போ 14th ஃபினான்ஸ் கமிஷன் பகிர்வின்படி மத்திய வரி தொகுப்பிலிருந்து அதிக வரி பங்கீட்டை பெற்ற மாநிலங்கள் யாரெல்லாம் செல்லப்புள்ள பாருங்க. உத்தரப்பிரதேசம் தான் இங்க செல்லப்புள்ள. ஸோ உத்தரப்பிரதேசம் ஹஸ் காட் மோர் ஷேர். 17.98%, 95% அவங்க யூபி கொடுத்துருக்காங்க. கேட்டுங்களா? அதுக்கப்புறம் பீகார் 9.66, அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் 7.54. இந்த ஆர்டர் நீங்க வந்து அந்த பர்சன்டேஜ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷன் டெவல்யூஷன்ல அதிகமா வந்து ஷேர் வாங்குற ஸ்டேட் எதுன்னு கேட்டாக்கா நீங்க யூபி அண்ட் பீகார் தான் சொல்லணும். ஏன் யூபி பீகார் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பீமாரு ஸ்டேட் இருக்குல்ல, அந்த பீமாரு ஸ்டேட்ல 2 பேரும் இருக்காங்க. அதுல 3 பேரும் இருக்காங்க, யூபி, பீகார், மத்திய பிரதேசம். ரைட்டா? எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கிற மாநிலங்கள்ல இவங்க பீமாரு ஸ்டேட் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. அதுல ராஜஸ்தான் விதிவிலக்கு.
அவன் பார்த்து 6th பிளேஸ்க்கு போயிட்டான். காரணம் என்னன்னா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு இப்ப ஆஃப் லேட். ஆனா ஒரிசா வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. நிறைய பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் நிறைய வந்துருச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு டெவல்யூஷன் கம்மியா இருக்கு. 4.64 தான். தமிழ்நாடுக்கு பாருங்க 4.02. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? 10வது இடத்துல இருக்கு நம்ம டெவல்யூஷன் வாங்குறதுல. சோ 4.02 ஆந்திராவுக்கு அடுத்து. கர்நாடகா சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த யூபி, பீகார், மத்திய பிரதேசம் இது வந்து நார்த் இந்தியால இந்த பீமார் ஸ்டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் சவுத் இந்தியால யாரெல்லாம் வந்து டெவல்யூஷன் எவ்வளவு வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இருக்கு. கேரளாவை பத்தி நம்ம கிட்ட நான் டேட்டா போடல. ஏன் போடலன்னா அவங்க ரொம்ப கம்மி அவங்களுக்கு, அதனால போடல. இங்க தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4.02% சொல்லணும் நீங்க, ரைட்டுங்களா? சார் அது என்ன பேசிஸ்ல சார் பிரிக்கிறாங்க? இல்ல அந்த பேசிஸ் நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஸ்லைட்ல வந்துச்சு பாருங்க. என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா so criteria for horizontal devolution, right? Horizontal devolution என்ன சார்? ஹாரிசான்டல் டெவல்யூஷன்னா மத்திய அரசாங்கத்துக்கு கைக்கு வந்திருக்கிற அந்த நெட் டாக்ஸ் ரெவன்யூ இருக்குல்ல, அது அப்படியே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிச்சு கொடுக்கறது, ரைட்? ஸ்டேட் அதாவது மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த 42% இருக்குல்ல, அந்த 42% வந்து மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது. அத கிரைட்டீரியா பாருங்க, என்ன சொல்றான் பாருங்க. மக்கள் தொகை அடிப்படையில, அதுவும் யாரோட எந்த மக்கள் தொகை? 1971 மக்கள் தொகை படி 17.5%. 100 ரூபாய் இருக்கு. இப்ப 42 100 கன்வெர்ட் பண்ணணும், ரைட்டா? அதாவது மாநிலங்களுக்கு 42% டாக்ஸ் பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா 14th ஃபினான்ஸ் கமிஷனே. அந்த 42 ரூபாய 100 கன்வெர்ட் பண்ணிக்கணும். 100 ரூபாய் நினைச்சுக்க வேண்டியதான். அதுல 17.5% மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுக்கணும். 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ரைட்டுங்களா? இது நான் சொல்றது 14th ஃபினான்ஸ் கிரைட்டீரியா, ரைட்? 15th நம்ம பின்னாடி பார்க்கலாம். நீங்க இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுப்பீங்க. அப்ப பாப்புலேஷன் பேஸ் பண்ணி 17.5% கிடைக்கும். அப்புறம் மக்கள் தொகை மற்றும் மதிப்பு 10% மதிப்பு, சாரி மாற்றம், மக்கள் தொகையினோட மாற்றம், இந்த சேஞ்ச் இன் பாப்புலேஷன் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு 10% எடுத்துக்கணும். 1971 இருந்து 2011 வரை ஏற்பட்ட மாற்றம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வருமான வரி இடைவெளி, அந்த வருமான இடைவெளி இருக்குல்ல 50% மதிப்பு. அதிக தலா வருமானம் உடைய மாநிலங்கள் வருமானத்தோடு ஒப்பிடும் போது கணக்கிடப்படுகிறது, ரைட்டுங்களா? யார் அதிகமா இது பெர் கேபிட்டா இன்கம் இருக்கோ அவங்களோட அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஏதோ போடுறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணி 50% போடுறாங்க அது, ரைட்? அதுக்கப்புறம் மாநிலத்தின் பரப்பளவு, அதுக்கப்புறம் காடுகளின் பரப்பு. ஏன் காடுகளின் பரப்புலாம் எதுக்கு சார் ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அப்பதான் காட்டையாவது காப்பாத்துவீங்கன்ற ஒரு நல்ல எண்ணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ மக்கள் தொகையோட மாற்றம், சேஞ்சஸ் இன் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் வருமான இடைவெளி, மாநிலத்தோட பரப்பளவு, காடுகளோட பரப்பளவு, இந்த 5 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் அந்த 42% வந்து பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் 14th ஃபினான்ஸ் கமிஷனே வந்து இது வந்து டாக்ஸ் டெவல்யூஷன். அடுத்தது கிராண்ட்ஸ் இன் எய்ட் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்ட்லயே வந்து ஒரு சப் கிளாஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கிராண்ட்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப அடிக்கடி வந்து நில அதிர்வு வருது, சுனாமி வருது, புயல் அடிக்கடி வருது. அதனால வந்து நிறைய எல்லா ஸ்டேட்டுமே வந்து பணம், எல்லா ஸ்டேட்டுக்கும் மத்திய அரசாங்கம் டாக்ஸ் கிராண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால வந்து ஒரு ரிசர்வ் ஒதுக்கி வச்சிருங்க.
அதாவது கிராண்ட்ஸ் இன் எய்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று அலோகேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த 14th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணதின் அடிப்படையில் 55,097 கோடி வச்சிருக்காங்க இப்போ. கேட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது February 24, 2015 அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது அமலுக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா April 1, 2015. நீங்க பாருங்க, ஃபினான்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்தளவில் நீங்க வந்து ஒரு 2 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா 2020 முதல் 2025 வரை அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த 20 எப்போ ஆரம்பிக்குதுன்னா April 1ஆம் தேதி தான் ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? 14th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெஃபரன்ஸ் பீரியட் 2015 2020 வரைக்கும். அந்த 2015 எப்போ ஆரம்பிக்குதுன்னா April 1ஆம் தேதி டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் நீங்க. ரைட்டுங்களா? அப்புறம் தேசிய பேரிடர் நிவாரண நிதியும் 2015-20 வரையிலான 5 ஆண்டு காலத்தில் 61,219 கோடி மதிப்பீட்டில் மத்திய அரசு 90% மாநில அரசும் 10% மாநில அரசும் அமைக்க வேண்டும் எனவும் 14வது நிதிக்குழு பரிந்துரை செய்தது. ரைட்டுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 90%. Right? ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப முக்கியம் சார். இது கரண்ட் அஃபேர்ஸ்லோட கேட்க வாய்ப்பு இருக்கு. என்கே சிங் தான் வந்து சேர்மன் ஆஃப் த 15th ஃபினான்ஸ் கமிஷன். ரைட்டுங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அந்த என்கே ஸ்டாண்ட் ஃபார் வாட்னு கூட கேட்கலாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்க போனோம்னாக்கா என்கே சிங் என்பவர் 15வது நிதிக்குழுவின் தலைவர் ஆகிறார். சரிங்களா? அந்த என்கே ஸ்டாண்ட் ஃபார் வாட்னு கேட்கலாம். ரைட்டுங்களா? என்கே ஸ்டாண்ட் ஃபார் நந்த கிஷோர் சிங். ரைட்டுங்களா? அந்த சிங்ன்றது ஃபேமிலி நேம். ரைட்டா? அதனால வந்து ஃபுல் நேம் தெரிஞ்சுக்கோங்க. நந்த கிஷோர் சிங். அவர் தான் வந்து சேர்மன் ஆஃப் த 15th ஃபினான்ஸ் கமிஷன். அது வந்து கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண நாள் வந்து November 27, 2017. ரைட்டுங்களா? இதனுடைய பரிந்துரை காலம் 2020 முதல் 2026 வரை. அதாவது 2020-21 நிதியாண்டு முதல் 2025-26 வரை. ஏன்னா இது மட்டும் 6 வருஷம். ஏன்னா 5 வருஷம் தான், இதுக்கு வந்து 6 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 11 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால. ஏன்னா இந்த கொரோனா பீரியட்ல அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஃபியூச்சர்ல நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நிறைய செலவுகள் பத்தாம போயிடும். அதனால வந்து நீங்க ரீகன்சிடர் பண்ணுங்க. இந்த கொரோனா அந்த எமர்ஜென்சியும் கருத்தில் கொண்டு நீங்க வந்து இதை மாடிஃபை பண்ணுங்கன்னு அவங்களுக்கு வந்து ஒரு 11 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததுனால இப்போ வந்து 15வது நிதிக்குழு வந்து 6 ஆண்டுகள் கவர் ஆகுது. முதல்ல 20ல இருந்து 25 வரைக்கும் தான் இருந்தது. 11 மாசம் நீட்டிப்பு கொடுத்ததுனால ஒரு 6 வருஷமா அது வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் தான். ரைட்டுங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் நாராயண் ஜா, ஏஎன் ஜா, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஃபுல் டைம் மெம்பர். இது பாத்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ் வந்து ஆர்பிஐ கவர்னரா வந்த பிறகு அவருக்கு பதிலாக இவரை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அனூப் சிங் ஃபுல் டைம் மெம்பர் தான் இவரும். டாக்டர் அசோக் லஹாரி அவர் பார்ட் டைம் மெம்பர். அதுக்கப்புறம் ரமேஷ் சந்த் இவர் பார்ட் டைம் மெம்பர். அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 மெம்பர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் சேர்மனு, மீதி இருக்கிறவங்களாம் மெம்பர்ஸ். 2 ஃபுல் டைம் மெம்பரு, 2 பார்ட் டைம் மெம்பர். ரைட்டுங்களா? இந்த மாதிரி கேட்கலாம், எத்தனை மெம்பர் இருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷன் கேட்டாங்கன்னா 5 பேரு 5 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுல விதிவிலக்கு வந்து பாத்தீங்கன்னா 15வது நிதிக்குழு பாத்தீங்கன்னா 6 வருஷம். ரைட்டுங்களா? மீதி எல்லாம் வந்து 5 வருஷம். அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா 2 ஃபுல் டைம் மெம்பரு, 2 பார்ட் டைம் மெம்பரு. 15வது நிதிக்குழு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் தனது பரிந்துரை வழங்கியுள்ளது. இங்க பாருங்க, 14வது நிதிக்குழு வரைக்கும் 1971 பாப்புலேஷன் தான் பேஸ். 1971 பாப்புலேஷனை அடிப்படையா வைத்து அவங்க எல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. பட் 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ல 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாற்றம். 14வது நிதிக்குழு வரைக்கும் ஒரு கிரைட்டீரியா, 15ல வந்து ஒரு வேற ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 2019 இடைக்கால அறிக்கையை
குடியரசுத் தலைவரிடம் வழங்கப்பட்டு பின்னர் நிதியமைச்சர் மூலம் பாராளுமன்றத்தில் பிப்ரவரி 2020 ஒப்புதல் பெறப்பட்டது. செகண்ட் ரிப்போர்ட் சப்மிட்டட் ஆன் 9/11/2020. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பிப்ரவரி 20லே வந்து பாராளுமன்றத்தில் வச்சுட்டாங்க. செகண்ட் ரிப்போர்ட் வந்து நவம்பர் 20 கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. 15th ஃபினான்ஸ் கமிஷனோட இறுதி அறிக்கை என்னைக்கு வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க எப்ப பார்லிமெண்ட்ல வச்சாங்கன்றதையும் படிச்சுக்கோங்க. நான் அதை கொண்டு வரல, எனக்கு தெரியல, டேட்டா கிடைக்கல. ரைட்? ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பார்லிமெண்ட்ல வச்சது பிப்ரவரி 2020. செகண்ட் ரிப்போர்ட் கொடுத்த டேட் எங்கிட்ட இருக்கு, நீங்க வந்து பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ண டேட்டை நீங்க பாருங்க. என்னன்னா கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ரைட்டுங்களா? அப்புறம் மாநிலங்களுக்கு 42 குறைத்து 41% வழங்க வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளது. இதுக்கு காரணம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆயிடுது அப்படின்றதுனால அந்த காரணம் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ரைட்? இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷனோட கிரைட்டீரியா பாருங்க. இன்கம் இப்போ 14th-க்கும் 15th-க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இன்கம் டிஸ்டன்ஸ் 50% இருந்தது, 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல 45 ஆயிட்டது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பாப்புலேஷன் சென்சஸ் பாத்தீங்கன்னா 71-14ல இருந்துச்சு. 2011 சென்சஸ் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 71 பாப்புலேஷனை இக்னோர் பண்ணிட்டாங்க. அதனால டேஷ் போட்டு வச்சிருக்கேன். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஏரியால நோ சேஞ்ச். ஃபாரஸ்ட் கவரை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க 15th ஃபினான்ஸ் கமிஷன். ரைட்? அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி செட் புது நியூ கிரைட்டீரியா உள்ள கொண்டு வராங்க. ஃபாரஸ்ட் கவருக்கு பதிலாக ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி, டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், டாக்ஸ் எஃபோர்ட், இந்த 3 கிரைட்டீரியா புதுசா உள்ள கொண்டு வராங்க. ரைட்டா? இது கேட்கலாம், which one of the following criteria is new criteria for the 15th finance commission கேட்கலாம். கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஃபாரஸ்ட், எக்காலஜி, டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், டாக்ஸ் எஃபோர்ட், இது 3 கண்டிப்பா சொல்லணும் நீங்க. ரைட்டுங்களா? பாப்புலேஷன் வந்து 71 இக்னோர் பண்ணிட்டு 2011 எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். ரைட்டுங்களா? இப்போ எது வந்து இதுல சேஞ்ச் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏரியா கிரைட்டீரியா மட்டும்தான் சேஞ்ச் பண்ணல, மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரைட்டா? பாப்புலேஷன் பேஸ் இயர் 71ல இருந்து 2011க்கு எடுத்துட்டாங்க. ஆனா கிரைட்டீரியா பாருங்க, 10ல இருந்து 15 வெயிட்டேஜ் கூட்டுறாங்க பாப்புலேஷனுக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ்ல கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட்? அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட் என்ற கான்செப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா? கிடையாது. பட்ஜெட்ன்ற சொல்லுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்ற ஒரு சொல்லு தான் இருக்கு பட்ஜெட்ல, ஐ மீன் கான்ஸ்டிடியூஷன்ல. ரைட்டுங்களா? இந்த பட்ஜெட்ன்ற வார்த்தை வந்து பிரெஞ்சு வேர்டு பக்கெட். அந்த பக்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லெதர் பேக்ன்ற மீனிங்ல அந்த 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 இது சிலபல் பார்த்துக்கோங்க. பக்கெட், BOUGETTE. ப்ரொனன்சியேஷன் பிளஸ் அந்த ஸ்பெல்லிங்லாம் பார்த்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல அந்த வார்த்தை கொடுத்தாங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சு கரெக்டாக அடிக்கணும். ரைட்டுங்களா? அப்புறம் வந்து வரவு செலவு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் தான், இது கரெக்ட் ஃபிகர்லாம் கிடையாது. அடுத்த வருஷத்துக்கு, அடுத்த நிதியாண்டுக்கு எவ்வளவு செலவாகுன்றது ஒரு எஸ்டிமேட், தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ரெவென்யூ எவ்வளவு வரும், செலவு எவ்வளவு ஆகும், ஒரு ப்ரொஜெக்ஷன் தான், ஒரு அனுமானிக்கப்பட்ட ஒரு தொகை தான். ரைட்டுங்களா? அது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல 112 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்க்கு 202 கான்ஸ்டிடியூஷன்ல. ரைட்டுங்களா? இந்தியாவில் ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31 வரைக்கும் நம்ம அந்த பேங்கிங் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். இது பட்ஜெட்டுக்கும் இதே நிதி ஆண்டு தான், ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும். ரைட்டுங்களா? யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பட்ஜெட் தயாரிக்கிறவங்க, அவர் தான் ப்ரெசென்ட் பண்றாரு. ரைட்டுங்களா? இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 அக்கௌண்ட், வருவாய் வரவு செலவு திட்டம், மூலதன வரவு செலவு திட்டம், அதுக்கப்புறம் பொது கணக்கு. ரைட்டுங்களா? பொது கணக்கு வந்து நீங்க பட்ஜெட்ல வந்து இக்னோர்டு பார்ட். நமக்கு இது 2 முக்கியம், வருவாய்
வரவு செலவு திட்டம், மூலதன வரவு செலவு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வருவாய் வரவு கணக்கு, மூலதன கணக்குன்னு பாத்தீங்கன்னா வருவாய் சைடுல, வருவாய் கணக்குல, வருவாய் சைடுல டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ. நம்ம டாக்ஸ் ரெவன்யூ என்னன்னு பார்த்தோம், நான் டாக்ஸ் ரெவன்யூ பார்த்துட்டோம். டாக்ஸ் ரெவன்யூல டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். வரி அல்லாத வருவாயில பாத்தீங்கன்னா கட்டணம், ஃபைனு, அப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிவிடெண்ட் எல்லாம் வரும். ரைட்டுங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வருவாய் கணக்கோட செலவு இருக்குல்ல, ரைட் சைடுல இருக்கு பாருங்க, அன்றாட நிர்வாக செலவு. அரசாங்கத்தினுடைய அன்றாட நிர்வாக செலவு என்ன? கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, டிஏ கொடுக்கறது, கரண்ட் பில் கட்டுறது, பெட்ரோல் டீசல் கொடுக்கறது, இன்ஸ்பெக்ஷன் போறது, இதெல்லாம் அன்னன்னைக்கு ஆகக்கூடிய செலவுகள். அதுக்கப்புறம் பென்ஷன் கொடுக்கறது, அப்புறம் வந்து செக்யூரிட்டி கொடுக்கறது, எஜுகேஷன் கொடுக்கறது, விளையாட்டு, மருத்துவம், வீட்டு வசதி, சத்துணவு, பேரிடர் மேலாண்மை, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, நிதி மானியம், வேளாண்மை, ஊரக வளர்ச்சி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருவாய் கணக்குல இருக்கும். இந்த ரெண்டு கிளாசிபிகேஷன் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த ரெவென்யூ டெபிசிட், பட்ஜெட்டரி டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட் அண்ட் பிரைமரி டெபிசிட், இந்த 4 கான்செப்டும் உங்களுக்கு புரியும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. வருவாய் கணக்குல லெஃப்ட் சைடுல வருவாய், ரைட் சைடுல செலவுகள். அதே மாதிரி மூலதன கணக்குல லெஃப்ட் சைடுல வருவாய், ரைட் சைடுல செலவுகள். நான் வந்து அந்த மூலதன கணக்குல வந்து பாத்தீங்கன்னா ரெட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, கடன்கள் மற்றும் முன்பணங்கள், பொதுக்கடன் மற்றும் பிற பொறுப்புகள். இந்த ரெண்டும் நான் ரெட் பண்ணி வச்சிருக்கேன். அது நான் எதுக்கு ரெட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உங்களுக்கு அந்த டெபிசிட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இதுல வந்து இது வந்து ஜஸ்ட் லெஃப்ட் சைடுல இருக்கிறது வருமானம், ரைட் சைடுல இருக்கிறது செலவு, அவ்வளவுதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? அதுக்கப்புறம் பொது கணக்கு, அதாவது ரெவென்யூ பட்ஜெட் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து கேபிட்டல் பட்ஜெட், தட் இஸ் மூலதன வரவு செலவு பார்த்துட்டோம். இது பொது கணக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த ரெண்டு இருக்குல்ல, வருவாய் கணக்குக்கும் மூலதன கணக்கு மட்டும்தான் சட்டசபையில, பார்லிமெண்ட்ல வாக்கெடுப்பு நடத்துவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வருவாய் கணக்கு, வருவாய் வரவு செலவு கணக்கு, மூலதன வரவு செலவு கணக்கு, இந்த ரெண்டு அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பார்லிமெண்ட்லயோ இல்ல சட்டமன்றத்திலயோ வந்து ஓட்டெடுப்பு நடத்தி பர்மிஷன் வாங்கி பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க. பட் வேற இந்த பொது கணக்கு இருக்குல்ல, இது வந்து நான் ஓட்டபிள். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, உள்நாட்டு மன்றங்களின் உபரி நிதி, சர்ப்ளஸ் ஃபண்ட் எல்லாம் அந்த இதுல வாங்கி போட்டுப்போம். பொதுத்துறை நிறுவனங்களின் நிதி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல வர வருமானத்துல இதுல போட்டு வச்சுப்போம். அப்புறம் ஒப்பந்ததாரர்களுடைய வைப்பீடு, டெபாசிட் வைக்கிறாங்களா, அதை இங்க தூக்கி போட்டுப்போம். அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட வருங்கால வைப்பு நிதி இருக்குல்ல, மாசம் மாசம் சம்பளத்துல பிடிக்கிறாங்க பாருங்க, அந்த பணத்தையும் தூக்கி இங்க போட்டு வச்சுப்போம். நீதிமன்றத்தில் வழக்காடுபவர்கள் ஒப்படைக்கும் வைப்பீடுகள், டெபாசிட், கோர்ட் டெபாசிட்லாம் இங்க தூக்கி போட்டுப்போம். சாதாரண வங்கி கணக்கிற்கு ஒப்பானதாகும். சரிங்களா? இது வந்து ஒரு சாதாரண பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். நினைச்ச நேரத்துல எடுத்துக்கலாம், நினைச்ச நேரத்துல போட்டுக்கலாம். எப்பெல்லாம் வருமானம் வருது அப்பெல்லாம் இதுல போட்டுடலாம். எப்பெல்லாம் வந்து நமக்கு செலவு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். திடீர்னு இப்ப வந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிட்டையர் ஆகிறவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கறதுக்காக வேண்டி போயிட்டு பார்லிமெண்ட்ல வந்து பேப் வந்து பில்லு மூவ் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தர் எக்ஸ்ன்றவர் ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு, அவருக்கு வந்து மாசம் பென்ஷன் இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு டிசிஆர்ஜி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்க முடியாது. சரியா? அதனால பொது கணக்குல வச்சுப்பாங்க. அவர் யாரெல்லாம் எப்பெல்லாம் ரிட்டையர் ஆகிறாங்களோ அவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அமைச்சிட்டே இருப்பாங்க. ரைட்டுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட். இந்த அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமும் கிடையாது. ரைட்? கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கும் கன்சாலிடேட்டட் கண்டின்ஜென்சி ஃபண்டுக்கும் அது வேற. கன்சாலிடேட்டட் ஃபண்டு தான் வந்து கஜானா, கண்டின்ஜென்சி ஃபண்டு அவசர தேவைக்காக எடுத்துக்கிறது. இது வந்து பொது கணக்குன்றது பாத்தீங்கன்னா, அதாவது வருவாய் வரவு, வருவாய் கணக்கு, மூலதன கணக்கு ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டு. ரைட்டுங்களா? இப்போ இந்த பொது கணக்குக்கும் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த பணத்தை எடுத்து அங்க போட முடியாது, அந்த பணத்தை எடுத்து இங்க போட முடியாது. ரைட்? இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்றாங்க. எனவே பணத்தை திரும்ப பெறுவதற்கு பாராளுமன்றம், சட்டமன்றத்தில் ஒப்புதல் தேவையில்லை, வாக்கெடுப்பு தேவையில்லை. ரைட்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது முக்கியமான பாயிண்ட் வந்துருக்கு.
அதுக்கப்புறம் இப்ப முக்கியமான பாயிண்ட் வருவாய் பற்றாக்குறைனா என்ன, அப்புறம் வந்து பட்ஜெட்டரி டெபிசிட் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைனா என்ன, நிதி பற்றாக்குறைனா என்ன, அப்புறம் வந்து முதன்மை பற்றாக்குறை என்ன, மொத்தம் 4 பற்றாக்குறை இருக்குங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட்டா? இப்போ வருவாய் பற்றாக்குறை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஸ்லைடு மாத்த போறேன். வருவாய் பற்றாக்குறை என்ன சொல்லுது? வருவாய் செலவுகள் அதிகமா இருக்கும். வருவாய் பற்றாக்குறை ஈக்குவல் டு வருவாய் செலவுகள் இஸ் கிரேட்டர் தேன் வருவாய் வரவுகள். பாருங்க ஸ்லைடு மாத்துறேன். இப்ப பாருங்க, இப்போ வருவாய் கணக்குல இந்த வரி வருவாய் வரி அல்லாத வருவாய் இருக்குல்ல, இதுல வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒண்ணு மாடல் போடுறேன். இப்ப வந்து இங்க ஒரு 100 ரூபாய் இருக்கு. இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்? இந்த 120 ரூபாய் இஸ் கிரேட்டர் தேன் இந்த 100 ரூபாய். அப்போ இதுதான் பற்றாக்குறை. இப்போ இந்த 20 ரூபாய் இருக்குல்ல, இந்த 20 ரூபாய் தான் வருவாய் பற்றாக்குறை. தட் இஸ் ரெவென்யூ டெபிசிட். புரியுதுங்களா? வருவாய் பற்றாக்குறைன்றது வருவாய் வரவுகளை காட்டிலும் வருவாய் செலவுகள் அதிகமா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு வருவாய் பற்றாக்குறை. இந்த 100 ரூபாய் 120 ரூபாய், இப்போ 20 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து வருவாய் பற்றாக்குறை. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது இங்க ஒரு 120 ரூபாய் இருக்கு. இங்க மூலதன கணக்குல இருக்கிற வரவுகள் 120 ரூபாய் இருக்கு. இங்க ஒரு 150 ரூபாய் இருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்லைடு போவோம். நம்ம இப்ப எங்க ஸ்லைடு? இப்ப அடுத்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்ன சொல்லுது? பட்ஜெட்டரி டெபிசிட். பட்ஜெட்டரி டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு RE plus CE, that is revenue expenditure. Capital expenditure is greater than revenue receipt and capital receipt. புரியுதுங்களா? கான்செப்ட்? இப்போ இந்த வருவாய் வரவுல இருக்கிற லெஃப்ட் சைடுல இருக்கிற 100 ரூபாய், அதே மூலதன கணக்குல இருக்கிற லெஃப்ட் சைடுல இருக்கிற 120 ரூபாய், மொத்தம் எவ்வளவு? 220 ரூபாய். அதே ரைட் சைடுல மேல ஒரு 120, இங்க ஒரு 150, 270 ரூபாய். 270 மைனஸ் 220, அப்ப 50 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதாவது வருவாய் கணக்கு மூலதன கணக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து பட்ஜெட்டரி டெபிசிட். கான்செப்ட் புரியுதா? புரியாதவங்க தயவு செய்து சொல்லுங்க. எஸ் சார், புரியுது சார். வருவாய் பற்றாக்குறைன்றது மேல இருக்கிற வருவாய் கணக்குல மட்டும் எடுத்துக்கிறோம். பட்ஜெட்டரி டெபிசிட்ன்றது ரெண்டு கணக்குல இருக்கிற பணத்தோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட். இங்கதான் வந்து ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அரசின் மொத்த செலவிற்கும் கடன் அல்லாத மொத்த வரவிற்கும் இடையிலான வித்தியாசம் நிதி பற்றாக்குறை. அரசாங்கத்தோட மொத்த செலவு, ரைட்டா? அரசாங்கத்தோட மொத்த செலவிற்கும் கடன் அல்லாத மொத்த வரவிற்கும் இடையிலான வித்தியாசம். இங்க பாருங்க, இந்த கடன் அல்லாத மொத்த வரவு இல்ல, இந்த ரெட் லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. கடன் பிளஸ் முன்பணம், பொது கடன் பிளஸ் பிற பொறுப்புகள், இதை மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்கல் டெபிசிட் கிடைச்சிடும். அல்லது இன்னொரு டெபினிஷன் என்ன சொல்லுது? ஒரு நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும் கடன் வரவுகள் தவிர்த்த தொகுநிதி வரவிற்கும் தொகுநிதி செலவிற்கும் உள்ள வேறுபாடு நிதி பற்றாக்குறை எனப்படும். சரிங்களா? தொகுநிதி வரவுனா கன்சாலிடேட்டட் ரெவென்யூ.
தொகு நிதி செலவுனா கன்சாலிடேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்? அது இன்னொரு வகையில சொல்ல போனா வரவு செலவு பற்றாக்குறையிலிருந்து அரசாங்கத்தினுடைய சந்தை கடன்களும் ஏனைய பொறுப்புகளும் கழிக்கும் போது பெறப்படும் தொகையாகும். சி, வரவு செலவு பற்றாக்குறையிலிருந்து, வரவு செலவு பற்றாக்குறை என்ன? பட்ஜெட்டரி டெபிசிட். பட்ஜெட்டரி டெபிசிட்ல இருந்து அந்த ரெட் லைன் பண்ணி வச்சிருக்கேன்ல, மார்க்கெட் லோன் அண்ட் அதர் லைபிலிட்டி, அதுதான் சார். இந்த பட்ஜெட்டரி டெபிசிட்ல இருந்து கடன்கள், முன்பணம், பொதுக்கடன், பிற பொறுப்புகளை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்கல் டெபிசிட் கிடைச்சிடும், ரைட்டுங்களா? அப்போ இந்த பிஸ்கல் டெபிசிட் கால்குலேட் பண்ணும்போது நீங்க கவனமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மார்க்கெட் லோன் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ். பட்ஜெட்டரி டெபிசிட்ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட் லோனையும் அதர் லைபிலிட்டி மட்டும் மைனஸ் பண்ணணும். நீங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்க்ளூடிங் மார்க்கெட் பாரோயிங் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? வரவு செலவு திட்ட பற்றாக்குறை விடவும் முதன்மை பற்றாக்குறை விடவும் நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். சி, பட்ஜெட்டரி டெபிசிட்டை விட வருவாய் பற்றாக்குறையை விட வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை விட பிஸ்கல் டெபிசிட் அதிகமா இருக்கும். எவ்வளவு அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2019-20 மத்திய நிதி அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா 132.4%, ரைட்? 2019-20 நிதி அறிக்கையின்படி மதிப்பீட்டு பற்றாக்குறையினோட இலக்கு வந்து 3.3%, ரைட்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதன்மை பற்றாக்குறை, இது பிரைமரி டெபிசிட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிஸ்கல் டெபிசிட் நீங்க உங்களுக்கு தெரியும், அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மைனஸ் பண்ணீங்கன்னா பிரைமரி டெபிசிட், தட் இஸ் முதன்மை பற்றாக்குறை. இது வந்து நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த டேபிள் கொடுக்கல, இருந்தாலும் இந்த டேபிள் மூலமா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுனால அது போட்டிருக்கு. ஸோ ஃபார் நம்ம வந்து பட்ஜெட் இந்த கான்செப்ட் தெளிவாயிட்டோம். துணை வரவு செலவு திட்டம்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வரவு செலவு திட்டம் வந்து ஒரு நிதி ஆண்டோட முதல்ல பிரசன்ட் பண்ணுவாங்க, துணை வரவு செலவு திட்டம் வந்து அந்த நிதி ஆண்டோட கடைசியில பிரசன்ட் பண்ணுவாங்க. எதுக்காக பண்ணுவாங்கன்னா பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதி பத்தல அப்படின்னா வந்து இந்த துணை வரவு செலவு திட்டம் போடுவாங்க, ரைட்? அதுக்கப்புறம் ஓட்டான் அக்கௌண்ட். ஓட்டான் அக்கௌண்ட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. தொகுப்பு நிதியிலிருந்து பணம் பெற்றுக்கொள்ள சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டுள்ள வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் என்று சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் பேப்பர் பிரசன்ட் பண்ணியாச்சு, அந்த பட்ஜெட் பேப்பர் மேல ஒரு வாக்கெடுப்பு எடுப்பாங்க, தட் இஸ் டிஸ்கஷன். ஜெனரலா டிஸ்கஸ் பண்ணி எவ்வளவு பணம் கட் பண்ணலாம், எவ்வளவு கூட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அது வரைக்கும் நமக்கு வந்து பணம் தேவைப்படுது இல்லையா? அதாவது கவர்னர் ஒப்புதல் கொடுக்கிற வரைக்கும் ஆக வேண்டிய செலவை மீட் அவுட் பண்றதுக்காக போடக்கூடியது தான் ஓட்டான் அக்கௌண்ட், ரைட்? ரைட்டுங்களா? இதனை வந்து நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பார்லிமெண்ட்ல இந்திய அரசியல் சட்டத்துல இதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, ரைட்? இது ஆர்டிகல் 116. ஓகே, தென் கண்டிஜென்சி ஃபண்ட், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கும், நம்ம அதை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரைட்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட், கண்டினியூ பண்ணலாமா எப்படி? ஹலோ, பண்ணலாம் சார், கண்டினியூ பண்ணலாமா? ஏன்னா வந்து அவரு சீனிவாசன் சாரு 7:30க்கு மேல போயாச்சுன்னா எல்லாம் வெளில போயிடுறாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி யாராவது வெளில போற ஐடியா இருக்கா? நான் முடிச்சிடலாம், ஒரு முடிச்சுங்க. 71 மெம்பர்ஸ் இருக்காங்க சார், ஒன்றும் பிரச்சனை, ஒன்றும் யாரும் வெளியே போடுங்க. ஓகே, யாராவது வெளில போறாங்கன்னா சொல்லுங்க, கட் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க, பிஸ்கல் பாலிசியோட ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். இது சிலபஸ்ல இருக்கு, ரைட்? இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து சிலபஸ் ரிலேட்டட். ஆனா இந்த கான்செப்ட் மானிட்டரி பாலிசி வந்து சிலபஸ்ல ஓப்பனா கொடுத்துருக்கான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இந்த கான்செப்ட் புரியணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் பிஸ்கல் பாலிசி, டாக்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம், ரைட்? அப்போ பிஸ்கல் பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசினா என்னன்னு படிச்சோம். மானிட்டரி பாலிசினா என்ன? பணம் சம்பந்தப்பட்டது. பிஸ்கல் பாலிசினா வருமானம் சம்பந்தப்பட்டது, செலவு சம்பந்தப்பட்டது, ரைட்டுங்களா? இப்போ மானிட்டரி பாலிசிக்கும் பிஸ்கல் பாலிசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம மைனூட்டா படிச்சிட்டோம். என்ன படிச்சிருக்கோம்? மானிட்டரி பாலிசி வந்து
ஆர்பிஐ பணத்தை பிரிண்ட் பண்ணி அதை வந்து வெளியே விடுறதுனால வரக்கூடிய இம்பாக்ட் எஃபெக்ட் வந்து இன்ஃப்ளேஷன் டைம்ல அதை எப்படி ரெகுலேட் பண்ணணும், டிஃப்ளேஷன் டைம்ல எப்படி ரெகுலேட் பண்ணணும்ன்றது தான் மானிட்டரி பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசியும் அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெக்கானிசம் இஸ் டிஃபரெண்ட். ரைட்டுங்களா? இப்போ நிதி கொள்கைனா என்ன? வாட் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா பாலிசி ரிலேட்டிங் டு டாக்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டெட், பப்ளிக் டெட். இதுதாங்க ஃபிஸ்கல் பாலிசின்றது. மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி ரிலேட்டட் டு டாக்ஸேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பப்ளிக் டெட். இந்த மூணு தாங்க. இந்த மூணை பத்தியும் மத்திய அரசாங்கம் போடக்கூடிய வரி, மத்திய அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய செலவு, மத்திய அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் போடக்கூடிய வரி, ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ணக்கூடிய பொதுவான செலவுகள், ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கக்கூடிய கடன்கள், அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் பாடி இருக்கு இல்லையா, முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்பரேஷன், அப்புறம் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து, இவங்கெல்லாம் வசூல் பண்ணக்கூடிய வரி விகிதங்கள், செலவு பண்ற செலவுகள், அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சில கடன்கள்லாம் வாங்குறாங்கல்ல. அப்போ இந்த மூணு செட்டப்ல மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அப்புறம் வந்து உள்ளாட்சி அமைப்புகள், இந்த மூணு அமைப்புகளும் சேர்ந்தது தான் வந்து ஒரு பொதுவான நிர்வாகம். இதுல எவ்வளவு டாக்ஸ் பண்றாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க, எவ்வளவு கடன் வாங்குறாங்க, இந்த 3x3 இந்த 9 ஆஸ்பெக்ட் தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி, தட் இஸ் நிதி கொள்கை. ரைட்டுங்களா? இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். ரைட்? ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, டாக்ஸ், பட்ஜெட்டு, அப்புறம் வந்து ஓட்டெடுப்பு, ஃபினான்ஸ் கமிஷனோட எல்லாம் பார்த்தோம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ரைட்டா? இப்போ பணவீக்க நேரத்துல ஓகே, நாம இதை வந்து இந்த ஸ்லைடு நாம அப்புறம் பார்க்கலாம். இல்ல இருங்க, அந்த ஸ்லைடே போடலையோ. இது வந்து நோக்கம். ஓகே, பரவாயில்ல, இதான் நம்ம தான் தெரியுமே நமக்கு. ஆக்சுவலா வந்து வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி மூணே தான். ரைட்டுங்களா? 1 டாக்ஸேஷன், 2 பொது செலவு, தட் இஸ் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் பொது கடன், டெட். இந்த மூணு தான் வந்து நிதி கொள்கையோட கரு. ரைட்டா? இந்த 3 நிதி கொள்கையோட கரு எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறோம், இன்ஃப்ளேஷனரி டைம்ல எப்படி பயன்படுத்துறோம், டிஃப்ளேஷனரி டைம்ல எப்படி பயன்படுத்துறோம், நான் உங்களுக்கு டேபிள் ஃபார்ம்ல ஈஸியா புரியுற மாதிரி போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? ரைட்? சோ இந்த பணவீக்கத்தின் போது நம்ம என்ன மாதிரி பாலிசியை ஃபாலோ பண்றோம்? இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, 2 வகையான ஃபிஸ்கல் பாலிசி இருக்கு. ரைட்டுங்களா? அதாவது பணவீக்கத்தின் போது நம்ம வந்து ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றோம்னா ஒரு வகையான கொள்கையை ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி பண வாட்டத்தின் போது நம்ம ஒரு வகையான வந்து அதை வந்து இந்த ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். ரைட்டுங்களா? இப்போ பணவீக்கத்தின் போது இன்ஃப்ளேஷனரி டைம்ல ஃபிஸ்கல் பாலிசி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ஷனரி. அங்க வந்து மானிட்டரி பாலிசி படிக்கும் போது கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி, டியர் மணி பாலிசி. இங்க கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. ரைட்டுங்களா? இப்போ பணவீக்கத்தின் போது கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. ஏன் பணவீக்கத்தை அப்படியே கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம்னா நடுத்தர மக்களும் ஏழைகளும் பாதிக்கப்படுவாங்க. அதனால வந்து அதை கட்டுப்படுத்தணும். அதனால வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எப்படிலாம் நம்ம வந்து ஃபிஸ்கல் பாலிசியை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டில் விலைவாசியை அல்லது பொருளாதார செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் விதமாக வகுக்கப்படும் நிதி கொள்கை சுருக்க நிதி கொள்கை. அதுதான் கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. அதாவது பொருளாதார நடவடிக்கையை சுருக்கணும், விலைவாசியை குறைக்கணும். அதுதான் அந்த நோக்கத்துல ஒரு திட்டம் தீட்டுறோம் அப்படின்னா, டாக்ஸ் போடுறோம், செலவு பண்றோம், அப்புறம் வந்து கடன் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி.
இல்ல கட்டுப்படுத்தக்கூடிய நிதி கொள்கை, இல்ல சுருக்க நிதி கொள்கை அப்படின்னு சொல்றோம். எப்படி சார் இதை சுருக்கம் எப்படி வந்து பணவீக்கத்தின் டைம்ல வந்து மக்களோட கையில வந்து பணத்தை வந்து குறைக்க முடியும், பொருளாதார செயல்பாடுகள் எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா, உபரி வரவு செலவு திட்டம் தயாரிப்பதன் மூலம் அரசின் செலவை குறைக்கலாம். உபரி வரவு செலவு திட்டம்னா என்ன சார்? உபரி வரவு செலவு திட்டம்னா என்ன? இது இந்த கான்செப்ட் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணவீக்கத்தின் போது உபரி வரவு செலவு திட்டம், சர்ப்ளஸ் பட்ஜெட் போடணும். வாட் இஸ் சர்ப்ளஸ் பட்ஜெட்? சர்ப்ளஸ் பட்ஜெட்னா 1 லட்சம் கோடி வருமானம், ரைட்டா? ஆனா செலவு 80 லட்சம் தான் போடணும். 20 லட்சத்தை நாம எடுத்து செலவு பண்ணாம அப்படியே எடுத்து வைக்கணும். இதுதான் உபரி வரவு செலவு திட்டம், ரைட்டா? பணவீக்கத்தின் போது மக்கள் கையில பணத்தை கொடுக்க கூடாது, இதுதான் நோக்கம். 1 லட்சம் கோடி வருமானம் இருக்கு அரசாங்கத்துக்கு, ஒரு 50,000 கோடியோ இல்ல ஒரு 80,000 கோடியோ மக்கள் கையில கொடுத்தா போதும். நீ மொத்தமா 1 லட்சம் கோடியும் கையில கொடுத்தீங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் 1,50,000 கோடி பணத்தை கையில கொடுக்குறீங்க, ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு மக்கள் கைக்கு பணம் போகுதுன்னா பணவீக்கம் மென்மேலும் அதிகரிக்க தொடங்கும். அதனால வந்திருக்கிற வருமானத்தை விட செலவு கம்மியா பண்ணோம்னா மக்கள் கையில பணப்புழக்கம் கம்மியாகும். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மக்களுடைய வாங்கும் திறன் குறையும், விலைவாசி குறைய ஆரம்பிக்கும். இது வந்து டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்றோம், சாரி அரசோட பொது செலவு பாயிண்ட் ஆஃப் வியூல உபரி வரவு செலவு திட்டம் போடுறதுனால மக்கள் கையில கம்மியான அமௌண்ட் பணம் போய் சேருது. இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. அடுத்தது டாக்ஸேஷன் சைடுல வரிகளை அதிகப்படுத்துவது. இப்போ 10% வரி இருக்குன்னா 12% உயர்த்துவது. அப்புறம் இது வரைக்கும் டாக்ஸ் போடாத ஏரியாவில் புதிய வரிகளை விதிப்பது. அப்போ புதுசா வரி போடும் போதும் டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் போதும் என்ன ஆகும்? மக்கள் கையில இருந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் பணம் வந்து ஆர்பிஐக்கும் கவர்மெண்ட்டுக்கும் போயிடும். அப்போ மக்களுடைய வாங்கும் திறன் குறையும், அதுக்கப்புறம் விலைவாசி குறையும், அப்புறம் இயல்பான வளர்ச்சி வந்து நிற்கும். ரைட். அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துட்டோம், டாக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வட்டியை அதிகரிப்பதன் மூலம் அரசு வெளிச்சந்தையில் கடன்களை புதிதாக பெறுதல். மக்கள் கையில இருந்து பணத்தை, பாண்டையும் பத்திரத்தையும் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டோம்னா என்ன ஆகும்? மக்கள் வாங்கும் திறன் குறையும், அதுக்கப்புறம் விலைவாசி குறையும், அதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு வரும். கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது டாக்ஸ் ரைஸ் பண்றது, புதுசா டாக்ஸ் போடுறது, இது டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. செலவு எக்ஸ்பெண்டிச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டு கொஞ்சம் பணத்தை அரசாங்கமே வச்சுக்கும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ற, ஐ மீன் வட்டியை அதிகப்படுத்துறதுனால வந்து உள்நாட்டு சந்தையில அரசாங்கத்தினுடைய பாண்டு, பத்திரம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து வட்டி நிறைய கிடைக்குதுன்னு மக்கள் என்ன பண்ணுவாங்க, வந்து இந்த பாண்டையும் பத்திரத்தையும் வாங்குவாங்க காசு கொடுத்து. அப்போ மணி சர்க்குலேஷன்ல இருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வில் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த மணி சர்க்குலேஷன் டு ஆர்பிஐ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி கட்டுக்குள் அடங்கும். கான்செப்ட் புரியுதா? கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. அதே மாதிரி எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, இது வந்து பணவாட்டத்தின் போது, ரிசெஷன், மந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட்டினுடைய விலைவாசியை அல்லது பொருளாதார செயல்பாடுகளை தூண்டும் விதமாக வகுக்கப்படும் நிதி கொள்கை விரிவாக்க நிதி கொள்கை. ரைட்? இது எப்படி சார் விரிவாக்க நிதி கொள்கை இருக்கும்? அங்க வந்து உபரி வரவு செலவு திட்டம், இங்க பற்றாக்குறை. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அதாவது எக்ஸ்பான்ஷனரி பிஸ்கல் பாலிசில பற்றாக்குறை வரவு செலவு திட்டம், கான்ட்ராக்ஷனரி பிஸ்கல் பாலிசில உபரி வரவு செலவு திட்டம். இது பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரலா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது கொஸ்டின் பேப்பரை வந்து டஃபா ஆக்கி ஃபில்டர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஏரியால கை வைக்கலாம். அதனால
பணவாட்டத்தின் போது என்ன மாதிரி போட்டா வந்து நாட்டுக்கோ மக்களுக்கோ நல்லதுன்னு பாத்தீங்கன்னா பற்றாக்குறை பட்ஜெட் போட்டாதான் பணவாட்டத்தின் போது. இப்ப பணவாட்டம் தானே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிசெஷன், இப்ப கோவிட்னால வந்து வளர்ச்சி ரொம்ப மந்தமா இருக்கு, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு, என்ன விலைவாசி அதிகமா இருக்கு. ஆனா பொருளாதார வளர்ச்சி ரொம்ப மந்தமா இருக்கு, மைனஸ்ல இருக்கு. இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி வெளியில கொண்டு வரணும்னு என்ன பண்ணணும்? பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தை போட்டுதான் ஆகணும். ரைட். அதுக்கப்புறம் வரிகளை குறைப்பது, வரிகளை ரத்து செய்வது, அப்புறம் அரசு வெளிச்சந்தையில் பெற்ற கடன்களை திரும்ப செலுத்துதல், கடன் வாங்குவதை நிறுத்துதல் அல்லது குறைத்தல். இதெல்லாம் தான் வந்து பணவாட்டத்தின் போது நாம அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை. ரைட்டுங்களா? இப்போ பிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்ன? பிஸ்கல் பாலிசியோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பிஸ்கல் பாலிசி, பிஸ்கல் பாலிசியோட நிதி கொள்கையோட கருவிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்ஸேஷன், பொது செலவு, தட் இஸ் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பப்ளிக் டெட், பொது கடன்கள். இது 3 தான் வந்து பிஸ்கல் பாலிசியோட இன்ஸ்ட்ருமெண்ட். ரைட்டா? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பணவீக்கத்தின் போது அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றோம், ரைட்? அதே மாதிரி பண வாட்டத்தின் போது எப்படி அதை ஆக்டிவேட் பண்றோம்ன்றது தான் வந்து பிஸ்கல் பாலிசியோட பிரதானமான வந்து செயல்பாடுகள். ரைட்டுங்களா? சார் ஒரு டவுட் சார். அதுக்கப்புறம் பிஸ்கல் பாலிசியோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். எதுக்காக சார் நம்ம பிஸ்கல் பாலிசி போடணும் அப்படின்னா முழு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். முழு வேலை வாய்ப்பு எப்படி சார் கொடுக்க முடியும்? பிஸ்கல் பாலிசி போட்டா முழு வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். முழு வேலை வாய்ப்பு எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஹாலிடே. சில நிறுவனங்கள் புதுசா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனிக்கு வந்து உனக்கு 5 வருஷத்துக்கு உனக்கு டாக்ஸ் கிடையாது, நீ வந்து கம்பெனி ஆரம்பின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து ஒரு பெரிய கம்பெனி ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு உனக்கு டாக்ஸ் கிடையாது. ரைட்டா? அப்படின்னும் போது அவன் வந்து ராமநாதபுரத்துல வந்து ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதனால அவன் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறான் அப்படின்னா ராமநாதபுரம்னு இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல, தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து 5 வருஷத்துக்கு உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ, கரண்ட் ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறேன், எங்க ஊர்ல வந்து கம்பெனி ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான்னா அந்த கம்பெனியை நம்பி நம்ம உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 5000 பேருக்கு வேலை கிடைக்குது. ஸோ அப்போ டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்கறதுனால, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுக்கறதுனால, ரோடு ஃப்ரீயா கொடுக்கறதுனால, வாட்டர் சப்ளை ஃப்ரீயா கொடுக்கறதுனால இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் அரசாங்கத்துக்கு? ரோடு போடுறதுக்கு, கரண்ட் கொடுக்கறதுக்கு, தண்ணி சப்ளை பண்றதுக்கு எல்லாம் அரசாங்கத்துக்கு செலவு ஏற்படும். அப்போ பொது செலவு பிளஸ் டாக்ஸ் கன்செஷன் இது ரெண்டும் கொடுக்கறதுனால அங்க ஒரு கம்பெனி வருது, அங்க ஒரு கம்பெனி வர்றதுனால வேலை வாய்ப்பு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த ஒரு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணணும்னா பிஸ்கல் பாலிசி கரெக்டா செயல்படணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்துக்கும் பிஸ்கல் பாலிசிக்கும் என்னதான் சம்பந்தம்னு கேட்பீங்க. அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய, மாநில அரசாங்கத்தினுடைய பொது செலவுகள்ல ஒண்ணு. ரைட்டுங்களா? பொது செலவுகள் அதிகரிக்க அதிகரிக்க மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்துல பல கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை கிடைக்குது. ரைட்டுங்களா? அடுத்தது விலை நிலைத்தன்மை, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. எப்படி சார் பிரைஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படின்னா பார்த்தோம், அதாவது ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ். இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா மக்கள் கையில இருக்கிற பணத்தை நம்ம குறைச்சிடலாம். அவங்க கையில இருக்கிற பணத்தை நம்ம புடுங்கிட்டோம்னா அவன் செலவு பண்றத நிப்பாட்டிப்பான். செலவு பண்றதை நிப்பாட்டினான்னா ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும், வாங்கும் திறன் குறையும், அதுக்கப்புறம் பிரைஸ் லெவல் குறையும். ரைட்? அப்போ பிரைஸ் வந்து ஸ்டெபிலிட்டி ஆயிடும். ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாணய மாற்று விகிதத்தில் நிலைத்த தன்மை, தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. எப்படி நீங்க வந்து விலைத்தன்மையை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றீங்களோ அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டியும் வந்து நம்ம பிஸ்கல் பாலிசி மூலமா நம்ம வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ரைட்? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா கொடுத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற மூலதனம் நம்ம நாட்டுக்கு வரும். ரைட்?
அப்படி நம்ம நாட்டுக்கு எப்படி வரும்? இந்தியன் கரன்சிலியா வரும்? வெளிநாட்டு கரன்சி. அமெரிக்கால இருந்து வருதுன்னா டாலர் வரும், லண்டன்ல இருந்து வருதுன்னா பவுண்ட் ஸ்டெர்லிங் வரும், ஜப்பான்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து மூலதன முதலீடு வருது, பங்கு மார்க்கெட்ல வந்து முதலீடு செய்யறாங்கன்னா ஜாப்பனீஸ் யென் வரும். அப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்து வெளிநாட்டு கரன்சி கிடைக்கும். ஸோ தட் நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஸ்டேபிள் ஆகும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் சமமான பகிர்வு. சமமான பகிர்வுன்றது என்ன? இருக்கிறவங்ககிட்ட வாங்கி இல்லாதவனுக்கு செலவு பண்றோம். அதுதான் இக்யூட்டபிலிட்டி, ரைட்? இக்யூட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் அண்ட் ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து வட்டார பிராந்திய வளர்ச்சி. அதை கடைசி பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிறவன்ட்ட வாங்கி இல்லாதவங்க செலவு பண்ணுறது வந்து சோஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஹாலிடே பார்த்து வளர்ச்சி அடையாத பகுதியில் போயிட்டு நீங்கள் ஒரு கம்பெனி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த டேக்ஸும் போட மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பின்தங்கிய பகுதியில் போடுவாங்க. அந்த பின்தங்கிய பகுதிகளுக்கு வந்து ரோடு வசதியை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல உற்பத்தி பண்ற எந்த பொருளுக்கும் வந்து ஏற்றுமதி வரி கிடையாது. ரைட்டுங்களா? அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ரைட்? அப்போ இந்த மாதிரி வரி சலுகைகள், அப்புறம் வந்து அரசாங்கம் நிறைய செலவு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது வளர்ச்சி இல்லாத பகுதிகளில் வந்து நிறைய வளர்ச்சி தென்படும். ரைட்? இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கேயும் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணணும், அங்கேயும் வந்து நிறைய கட்டமைப்பு வசதிகளை நிறைய பெருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்றாங்க. ஸோ அப்போ வட்டார பிராந்திய வளர்ச்சி அடைய உண்டான வாய்ப்புகளை வந்து இந்த ஃபிஸ்கல் பாலிசி ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் கேபிட்டல் ஃபார்மேஷன். எப்படி சார் கேபிட்டல் ஃபார்மேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறது மூலமா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அதிகமாக கொண்டு போய் பேங்க்ல சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணும்போது அந்த சேவிங்ஸ் அதிகமாகும் போது அது வந்து வேற ஒருத்தருக்கு நம்ம வந்து அந்த பேங்க் மூலமா லோன் கொடுப்பாங்க, அதன் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓவரால் எந்த ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டாலும் அல்டிமேட் கோல் என்னன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான். ரைட்? மேல சொன்ன 6 கான்செப்ட் இருக்குல்ல, 6 எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவும் இட் ஃபோக்கஸ்ட் ஆன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அது பப்ளிக் செக்டர் டெவலப்மெண்டா இருக்கலாம், பிரைவேட் செக்டர் டெவலப்மெண்டா இருக்கலாம், இல்லை ஜாயிண்ட் செக்டர் டெவலப்மெண்டா இருக்கலாம், வாட் எவர் மேபி. ஒட்டுமொத்த வளர்ச்சி, நாட்டோட வளர்ச்சி வளரணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ பாலிசி எல்லாம் போட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? அப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி, ரைட்? அதுக்கப்புறம் வந்து எக்யூட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், தென் பிராந்திய வளர்ச்சி, அதுக்கப்புறம் கேபிட்டல் ஃபார்மேஷன், சேவிங் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் இந்த 6 எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவோட இது என்னன்னா, தாற்பயம் என்னன்னா, அல்டிமேட் கோல் என்னன்னா பொருளாதார வளர்ச்சி அதிகப்படுத்தணும். அதுதான் வந்து நிதி கொள்கையினுடைய எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் 7 தான். ஓவரால் மொத்தம் 7 அப்ஜெக்டிவ்ஸ், 3 இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன? டாக்ஸேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பப்ளிக் டெட். தமிழ்ல சொல்ல போனா வரி விதித்தல், பொது செலவினங்கள், பொது கடன்கள். ரைட்டுங்களா? அது வந்து இன்ஃப்ளேஷன் டைம்ல அந்த 3 எப்படி ஆக்டிவேட் பண்ணுவாங்க, டிஃப்ளேஷன் டைம்ல எப்படி ஆக்டிவேட் பண்ணுவாங்கன்றதை நான் உங்களுக்கு கரெக்டா சொல்லிட்டேன். ரைட்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி நிதி, பப்ளிக் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டாக்ஸ் செலவினங்கள், ஸ்டேட் கவர்மெண்டோட டாக்ஸ் செலவினங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கடன்கள், ஸ்டேட் கவர்மெண்டோட கடன்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து ரொம்ப சொற்பமான விஷயம்தான். இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன? கிராம ஊராட்சி இருக்கு, மாவட்ட பஞ்சாயத்து இருக்கு, நகராட்சிகள் இருக்கு, மாநகராட்சிகள் இருக்கு. ரைட்? இந்த கிராம ஊராட்சியின் வருவாய் ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி, விலங்குகள் வாகனங்கள் மீதான வரி, சேவை வரி, நுழைவு வரி, திரையரங்கு வரி, புனித ஸ்தலங்கள் மீதான வரி, திருமணம், பிறப்பு, இறப்பு வரி, உழைப்பாளர்கள் மீதான வரி. இது வந்து பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சியில போடக்கூடிய வரிகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியங்களுக்கு வரி இருக்கு, நகராட்சிகளுக்கு வரி இருக்கு. இந்த வரி வருவாய் இல்லாம மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கிராண்ட் எய்டு,
மத்திய அரசாங்கத்தினுடைய கிராண்ட் ஸ்டேட் எய்டை வந்து மாநில அரசாங்கம் வாங்கி அதை வந்து பிரிச்சு கொடுக்கும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரிச்சு கொடுக்கும். அதன் மூலம் வந்து வரக்கூடிய டாக்ஸ் ரெவன்யூ பிளஸ் அவங்களுடைய செலவுகள்லாம் வந்து இது ஒரு வகையான வந்து பொது செலவினங்கள், பொது வருவாய். ரைட். வித் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபிஸ்கல் பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் ஓவரால் கான்செப்ட் முடிஞ்சது நமக்கு. ரைட்டுங்களா? நாளை காலையில் வந்து பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக். ரைட்டுங்களா? நாளைக்கு காலையில் அதை பார்ப்போம். வித் திஸ் நமக்கு ஃபிஸ்கல் பாலிசி இஸ் ஓவர். தேங்க்யூ. இதில் என்ன டவுட்னா கேளுங்க. இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக வந்து இந்த டெபிசிட் பார்த்துக்கோங்க. ரைட். ரெவன்யூ டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட் அண்ட் பிரைமரி டெபிசிட். இந்த 4 டெபிசிட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து 14th ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபிஸ்கல் பாலிசியில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி, டாக்ஸேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெட் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இன்ஃப்ளேஷன் டைம்ல, டிஃப்ளேஷன் டைம்ல எப்படி ஆக்டிவேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி, அந்த 7 பாயிண்ட் ஞாபகம் வச்சிருந்தேன். ரைட்டா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. பிளஸ் பட்ஜெட்ல வரவு செலவு திட்டம் எப்போ ப்ரெசென்ட் பண்றாங்க, யார் ப்ரெசென்ட் பண்றாங்க, அப்புறம் வந்து ஸோ டாக்ஸேஷன்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏஞ்சல் டாக்ஸ், கூகுள் டாக்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு 11 லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுல வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம், இல்ல ஆட் ஒன் அவுட் கேட்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம் கேள்வி. ரைட். ஆல் தி பெஸ்ட். நீங்க சண்டே டெஸ்ட்டுக்கு இப்ப படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு நான் அந்த பிபிடி ஷேர் பண்ணிடுறேன் நான். சரிங்களா சார்? ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்றாங்கல்ல சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1.41 lakh crore வந்து கலெக்ட் ஆகுது இல்ல சார் இப்போ? ஸோ அது வந்து அவங்க எப்படி சார் பிரிச்சு கொடுப்பாங்க? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனியா இதுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சு பிரிச்சு கொடுப்பாங்களா? ஸோ என்ன மாதிரி சார் பண்றாங்க? ஆமா, இது ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குல்ல சார், ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பிரிச்சு கொடுக்குறாங்க. இல்ல சார் இப்போ நம்ம காலையில இருங்க. ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டெஸ்டினேஷன் பேஸ்டு. ரைட்டா? நான் உங்களுக்கு ஃபோர்டு கம்பெனியோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம ஊர்ல ஃபோர்டு கம்பெனி ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 1000 கார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 கார் ப்ரொடியூஸ் பண்றதுனால மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அவ்வளவுதான். அந்த ப்ராஃபிட் அந்த ஃபோர்டு கம்பெனி எடுத்துன்னு போயிடுவான். ரைட். டிவிடெண்ட் டாக்ஸ், டிவிடெண்ட் பிரிச்சு கொடுக்கும்போது டிவிடெண்ட் மேல டாக்ஸ் போட முடியும். அவ்வளவுதான். நீங்க ஜிஎஸ்டினால நமக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லை. காரணம் என்னன்னா அந்த 1000 கார்ல வந்து ஒரு 200 கார் தமிழ்நாட்டில் விற்குதுன்னா தமிழ்நாட்டுக்கு அந்த 200 கார் விற்கும் போது வர ஜிஎஸ்டி நமக்கு ஷேர் வரும். அவ்வளவுதான். மீதி 800 காரு வந்து ஆந்திராவில் கொஞ்சம், மகாராஷ்டிராவில் கொஞ்சம், பஞ்சாப்ல கொஞ்சம் விற்கிறான்னு வச்சுக்கோ. 800 கார் விற்கும் போது கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டி நமக்கு வராது. ரைட். ஓகே. அதான் அதனாலதான் வந்து ஜெயலலிதா சிஎம்ஆ இருக்கும்போது நான் ஜிஎஸ்டி ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ரைட்டா? ஓகே. அதுல வந்து பிரிச்சு கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம ஸ்டேட்ல விற்கிற கார் மேல வரக்கூடிய ஜிஎஸ்டி நமக்கு சேரும். அதுல 2 வகையான டாக்ஸ் இருக்கு. சென்ட்ரல் டாக்ஸ் ஒரு ஷேரு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேரு ஒரு டாக்ஸ். ரைட். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிஎஸ்டி will go to government of India, SGST will come to state government exchequer. ரைட்டா? இதுல வந்து நம்ம ஊர் நம்ம ஸ்டேட்டை தாண்டி வெளியில போயிடுச்சுன்னா நமக்கு ஒத்த பைசா கிடைக்காது சார். ரைட்டுங்களா? ஓகே சார். சார் அதாவது இப்போ கலெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி டைரக்டா போயிடுது, ஸ்டேட் ஜிஎஸ்டி நம்மளுக்கு டைரக்டா இங்கே வந்துடும்ல சார். அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரல்ல இருந்து மறுபடியும் பிரிச்சு கொடுப்பாங்கல்ல சார் அந்த சென்ட்ரல்? ஓகே சொல்லுங்க சார். ஐயா ஒன் டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ பார்த்தோன்னா கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க, பட் காரம் வந்து ஆந்திராவில் விற்கும் போது அந்த ஸ்டேட்டுக்கு தான் ஜிஎஸ்டி போகும். அப்போ நம்மளுக்கு வந்து நாம எல்லாமே தரோம்ல சார், ரோடு எல்லாமே நம்ம
ஆமா நாம தான் சார் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். பட் ஆனா டாக்ஸ் ஜிஎஸ்டி மட்டும் அவங்களுக்கு கொடுக்கல சார். அது எப்படி சார்? வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் செலவு பண்ணி இவ்வளவு ஆஃபர் பண்ணிருக்கோம். எதுக்கு ஆஃபர் பண்ணிருக்கோம்னா நமக்கு வந்து டாக்ஸ் மட்டும் வருமானம் கிடையாது, நமக்கு நம்ம ஊர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. நம்ம ஊர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறான். அவன் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த நாட்டுக்கு வெளிநாட்டு செலாவணி கிடைக்குது. ரைட்டுங்களா? நம்ம இந்தியால கார் வித்தாக்கா ஜிஎஸ்டி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணி கிடைக்கும். ரைட்? ஓகே ஓகே. சோ நம்ம நீங்க ஒரு பாயிண்ட்ல மட்டுமே யோசிக்க கூடாது. இல்ல சார், நம்ம எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் ஆன சரி ஜிஎஸ்டின்னு வரும்போது அதுக்காக சொல்றேன். அது போகுது இல்ல, அதுக்கு என்ன பண்றது? அதனால தான் நம்ம அப்போஸ் பண்ணோம், வேற வழி இல்ல. நம்ம எங்க சார் அப்போஸ் பண்ணோம்? இல்ல ஜெயலலிதா இருக்கும்போது ஜிஎஸ்டி அவங்க ஏத்துக்கலையே. நம்ம கவர்மெண்ட் இப்ப எடுத்துக்கிட்டாங்கல்ல சார், என்ன பண்றது? வண்டி கேரளா அந்த மேற்குவங்க கூட்டாட்சி நிர்வாகம் சார். என்ன ஃபெடரல் செட்டப்ல மத்திய அரசாங்கத்தை ஏத்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ரைட்டுங்களா? அவங்க சொல்றதெல்லாம் நம்ம சில விஷயங்கள் நிர்பந்தத்தினால ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. என்ன அதிகார குவியல் எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போயிடுச்சு, அது எல்லா அதிகாரமும். ரைட்டுங்களா? ஒண்ணு இப்ப கல்வி கூட எடுத்து போயிட்டான் பாருங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு எங்க போட்டான்? கன்கரண்ட் லிஸ்ட்ல போட்டான்ல. இன்னைக்கு நம்ம வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்றது கூட நான் அவனை போய் தொங்க வேண்டியதா இருக்கு. ரைட்? எஜுகேஷன் பாலிசி அவன் போடுறான், நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ரைட்டுங்களா? இப்ப வந்து பாருங்க, வேளாண்மை சட்டங்கள் 3 சட்டத்தை கொண்டு வந்தான். வேளாண்மை எங்க இருக்கு? ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. மாநில பட்டியல்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்டுக்கு மத்திய அரசாங்கம் சட்டம் போடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகார குவியல். நம்ம இன்னமும் வந்து ஃபெடரலிசம் பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்புறம் அவ்வளவுதானே? ஓகே, நாளைக்கு காலைல பார்ப்போம். சார் இந்த பிபிடி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார்.